திருத்துவம் ட்ரினிட்டி குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருத்துவத்தை குறித்து பேசுவதற்கு. ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலே ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த திருத்துவத்தை புரிஞ்சு கொள்வது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், முதலாவது ரொம்ப இதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். திருத்துவத்துடைய விளக்கம் என்ன, ரொம்ப அடிப்படையாக என்ன சொல்லுது என்பதை ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக புதிய ஏற்பாட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பழைய ஏற்பாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது அறிமுகம், வார்த்தைகளும் விளக்கங்களும். முதலாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். நிறைய சோர்சஸ் இருந்து விளக்கத்தை திருத்துவத்தை பற்றி என்னெல்லாம் சொல்றாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். மாற்றம் இல்ல, ரொம்ப அடிப்படையாக எப்படி இதை புரிஞ்சு கொள்வது, வேற வசனம் இல்லாம முதலாவது பார்க்க. அறிமுகம், வார்த்தைகளும் விளக்கங்களும். வேதத்தில் 3 தனித்தனி ஆளுமைகள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ஆயினும் கர்த்தர் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. இந்த விளக்கம் என்ன சொல்றது, வேதத்துல 3 தனித்தனி ஆளுமைகள், பர்சன்ஸ், நபர்கள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தனித்தனி நபர்கள், ரொம்ப முக்கியம். ஆயினும் கர்த்தர் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. ட்ரினிட்டி, ட்ரையூன் காட், திருத்துவம், மூவொரு தேவன், தெய்வீகம், இது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்றாங்க. இவை வேதாகம வார்த்தைகள் அல்ல, ஆனால் வேதத்தின் உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள உதவும் இறையியல் சொற்கள். இன்னும் நிறைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி யோசிக்கலாம். அப்படி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவம் ஏதோ நேற்று வந்த மதம் கிடையாது, 2000 வருஷமா இருக்கிற ஒரு மதம். நமக்கு முன்பாக நிறைய அறிவாளிகள், நிறைய புத்திசாலிங்க வாழ்ந்திருக்காங்க, இதை பற்றி யோசிச்சிருக்காங்க, இதை பற்றி எழுதியிருக்காங்க, நிறைய கவுன்சில்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதனால நம்ம நிறைய சோர்சஸ்ல இருந்து நிறைய தரவுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதையெல்லாம் என்ன வலியுறுத்துகிறது என்பதை நம்ம பார்த்து நம்ம இதை தொடரும். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is but one living and true God. There is one living and true God, and in unity of this Godhead there be 3 persons. ஒரே ஒரு ஜீவனுள்ள மெய்யான தேவன் இருக்கிறார். இந்த தெய்வத்துவத்தின் ஒருமைப்பாட்டில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இதை நம்ம முன்னாடி பார்த்தோம், மறுபடியும் அதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், கர்த்தர் ஒருவரே. ஆனா இந்த தெய்வத்துவத்தில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த தெய்வத்துவத்தின் ஒருமைப்பாட்டில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். 7 கூற்றுகளில் திருத்துவம் என்பதை பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றது, பிதா தேவனாய் இருக்கிறார், குமாரன் தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் தேவனாய் இருக்கிறார். பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் பிதா அல்ல, ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருக்கிறார். இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The Trinity in 7 propositions. 1. The Father is God. 2. The Son is God. 3. The Holy Spirit is God. 4. The Father is not the Son. 5. The Son is not the Spirit. 6. The Spirit is not the Father. 7. There is only one God. முக்கோண வடிவ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இது என்ன சொல்றது, அல்ல பிதா குமாரன் அல்ல, பிதா ஆவியானவர் அல்ல, குமாரன் ஆவியானவர் அல்ல. நம்ம ரிவர்ஸ்லயும் படிக்கலாம், குமாரன் பிதா அல்ல, பரிசுத்தாவியானவர் பிதா அல்ல, அது மாதிரி படிக்கலாம். குமாரன் தேவன், குமாரன் என்பவர் தேவன், பிதா என்பவர் தேவன், பரிசுத்தாவியானவர் என்பவர் தேவன். இப்போ இந்த திருத்துவத்தை நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்பாக முதல்ல ஒரு கடவுள் அப்படின்னா யாரை குறித்து பேசுறோம். கடவுள் அப்படின்னா நம்ம மனசுல என்ன தோணுது அப்படின்னா, பொதுவா கிறிஸ்துவம் இல்லாம கடவுள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், சர்வ வல்லவர், படைத்தவர், அது மாதிரி சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அன்பு நிறைந்தவர், அன்பாகவே இருக்கிறவர், இரக்கம் நிறைந்தவர், பரிசுத்தர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பேசின்னு இருக்கோம், இப்போ பண்புகளை பற்றி பேசுறோம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, attributes of God, கடவுளுடைய பண்புகள். இந்த பண்புகளை 2ஆ பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, பகிரப்படாத பண்புகள், இரண்டாவது இறைவனின் பகிரப்பட்ட பண்புகள். பகிரப்படாத பண்புகள் அப்படின்னா என்னது, கடவுளுக்கு மாற்றமே உரிய தனித்துவமான பண்புகள். ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் தான் இருக்க முடியும். கடவுள் அப்படின்னா எல்லாம் அவரால் செய்ய முடியும், அவர் தான் படைச்சது. அதெல்லாம் ஒருவருக்கே உரிய பண்பு. 2-3 சர்வ வல்லவர்கள் இருக்க முடியாது. அதே போல பகிரப்பட்ட பண்புகள்ல நிறைய இருக்கு, அன்பு, பரிசுத்தம், இதெல்லாம் கடவுள் மனிதர்களிடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல பகிர்ந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா, இறைவன் மனிதர்களை தனது சாயலில் படைத்தபடியால் இந்த பண்புகளை மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பிரதிபலிக்க முடியும். நம்மளால ஏன் அன்பா இருக்க முடியும், ஏன்னா நம்ம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். பண்புகள் கடவுள் நம்மளோட பகிரப்பட்டிருக்கு. இப்போ திருத்துவத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு 3 பண்புகளை பார்க்க போறோம். முதலாவது டிவைன் சிம்பிளிசிட்டி, தேவனின் பரிபூரணம். பரிபூரணம் அப்படின்னா என்ன, அதோடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, God is not a compound being. He wasn't composed of parts. Rather, God is completely unified being. கடவுள் அப்படின்னா அது ஏதோ கூறுகளின் தொகுப்பு அல்ல. பாதி சர்வ வல்லமை உள்ளவர் அல்லது பாதி சர்வ ஞானி அப்படி கிடையாது. அவர்கிட்ட முதலாவது எல்லாம் பண்புகளும் ஒரே நேரத்தில் முழுமையாய் அவரிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது, முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே. கடவுள் அப்படின்னா நம்ம சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் ஒருவருக்கே உரிய பண்புகள், யூனிக் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க, தனித்துவமான பண்புகள். 2-3 சர்வ வல்லவர்கள் இருக்க முடியாது. சில பேர் சில உதாரணம் சொல்றாங்க, 2 சர்வ வல்லமை உள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுங்க. 2 சர்வ வல்லமை உள்ள கடவுள். அப்போ ஒரு கடவுள் நினைக்கிறாரு, ஒரு கிரகத்தை 5 கிலோமீட்டர் லெஃப்ட்ல நகர்த்தணும். இன்னொருத்தர் நினைக்கிறாரு, அதே கிரகத்தை 5 கிலோமீட்டர் ரைட்ல நகர்த்தணும். ஒருத்தர் லெஃப்ட் நினைக்கிறாரு, இன்னொருத்தர் ரைட்டு நினைக்கிறாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் தள்ளுறாங்க அப்படின்னா அந்த கிரகம் ஒரே இடத்துல நிற்கும். அப்போ 2 பேரும்
சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல. அப்போ அது மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப லாஜிக்கலா என்ன அப்படின்னா, சர்வ வல்லவர் யார், ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் முந்தினவர், எல்லாம் ஒருவருக்கே உரியது. அதுதான் டிவைன் சிம்பிளிசிட்டி. கடவுள் அப்படின்னா நம்ம ஏதோ கலவை இதெல்லாம் கூட்டு பொருள் அப்படிலாம் கிடையாது. முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே. உபாகமம் 6:4 தான் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே, யாவே யஹாட் அப்படின்னு சொல்லுவோம். காட் இஸ் ஒன், காட் இஸ் ஒன். அப்போ முதலாவது நம்ம திருத்துவத்தை குறித்து பேசுகிறோம். பொதுவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் கடவுள்னா சர்வ வல்லவர், கடவுள்னா சர்வ ஞானம் உள்ளவர், எங்கும் இருப்பவர். இதெல்லாம் ஒருவருக்கே உரிய பண்புகள். அதை தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் அது ஒருவருக்கே உரிய பண்புகள். 2-3 பேர் இருக்க முடியாது. கடவுள் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அது நம்மளால இப்போ லைட்டா புரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத தன்மை. கடவுளை நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எவ்வளோ லென்த், பிரெட், ஹைட்டு அது மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம பச்சு முடிச்சுட்டு தூக்கி போடுற மாதிரி அப்படி பண்ண முடியாது. பைபிள் சொல்லிட்டு, பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. ஓகே, கடவுள் ஒருத்தர், அதை என்னால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நிறைய சமயத்தில் எப்படி ஒரு 3 தனித்துவமான நபர்கள் கடவுள் அப்படின்னு சொல்றது, 3 different beings as God. நிறைய நேரத்துல கர்த்தர் ஒருவரே, அது கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 3 தனிப்பட்ட நபர்கள், 3 தனிப்பட்ட ஆளுமைகள் கடவுள், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சில சமயத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் 2வது பண்பு. நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் திருத்துவோம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பைபிள் நிறைய வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதை பார்க்க போகிறோம். நமக்கு முன்பாக நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம படித்து திருத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் மனிதர்களுடன் குறிப்பாக பகிர்ந்த ஒரு பண்பு, அது என்ன அப்படின்னா ஆளுமை. இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம திருத்துவத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க கூடிய விஷயம். ஆளுமை, கடவுளின் ஆளுமை, பர்சன்ஹுட் ஆஃப் காட். பர்சன்ஹுட் ஆஃப் காட் பற்றி பேச முடியாது. எதை பற்றி பேசணும் அப்படின்னா, படைப்போடு தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். கடவுளுடைய ஆளுமை குறித்து பேச முடியாது. எதை பற்றி பேசுகிறோம், படைப்புடன் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே கடவுள் ஒரு ஆளுமை, கடவுள் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லல. ஆனால் பைபிளில் முழுசும் நம்ம பார்க்கும்போது கடவுள் மனுஷனோடு உறவாட விரும்புகிறார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவரன் ஜனமாயிருப்பார்கள். நான் அவன் பிதாவாயிருப்பேன், அவரின் குமாரனாயிருப்பேன். நிறைய உடன்படிக்கை செய்வதை பார்க்க முடியும். ஆடாமோட தோட்டத்தில் உலாவுன தேவன் மாதிரி நம்ம வாசிக்கணும். அப்போ நிறைய வசனத்தை வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஆளுமையின் முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் நம்ம காண்கிறோம். அப்போ ஆளுமை அப்படின்னா படைப்போடு தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். இது கடவுளோட பர்சன்ஹுட், கடவுளோட ஆளுமை அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ரொம்ப அடிப்படையில் a person is someone who can distinguish I from you. பர்சன் அப்படின்னா ஒரு நபர், ஒரு ஆளுமை அப்படின்னு பேசும்போது என்ன பேசுகிறோம், ரொம்ப அடிப்படையாக நான் நீ என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவன் தான் நான் ஒரு ஆளுமை. தேவனுடைய ஆளுமையை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த ஆளுமை எப்படி திருத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்றாங்க, கடவுள் ஒருவரே, அது ஒன் எசன்ஸ், ஒன் சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்றாங்க. ஒரு சாராம்சத்தில், அந்த சாராம்சத்துக்குள் பிதா, குமாரன், ஆவியானவர் என 3 தனித்துவமான சுய உணர்வு கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். 3 சுய உணர்வு மையங்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் எல்லாம் தெரியும், ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர்கள். ஆனா சுய உணர்வு மையம் வேறுபடுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவுல 2 விதமான அறிவு இருக்கு. 2 விதமான அறிவு சொல்றாங்க. முதல் ப்ராபோசிஷனல் நாலேஜ், 2வது நான் ப்ராபோசிஷனல் நாலேஜ். ப்ராபோசிஷனல் நாலேஜ் அப்படின்னா தகவல் அறிவு, உண்மைகளின் தொகுப்பு. பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் 3 பேருக்கும் எல்லா உண்மையும் தெரியும், எல்லா தகவலும் தெரியும். ஆனா நான் என்ற நிலைப்பாடு மாறுகிறது. முதல் நபர் அறிவு, முதல் நபர் பார்வை, சுய உணர்வு மையம் மாறுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ரோலர் கோஸ்டரோட எவ்வளோ ஹைட்ல போகும், எவ்வளோ ஸ்பீடா போகும், அதோடைய வளைவுகள் எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரியும்னு வச்சுங்க. ஆனா அந்த ரோலர் கோஸ்டர்ல போற அந்த முதல் நபர் அனுபவம் இருக்குமா? அந்த யூனிக் கான்சியஸ்னஸ், நான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. இப்ப நான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. நான் மோசஸ் செல்லமணி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. நீங்க என்ன பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்றேன். அப்படின்னா அது நீங்க, நான் பேசுறேன், நீங்க கேட்பவர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. பேசுபவர், கேட்பவர் அப்படி இருக்கு. அதே போல இந்த யூனிக் கான்சியஸ்னஸ் வேறுபடுது. அதான் சொல்றாங்க. இப்போ பிதாக்கு the father knows I am sending the son. The son knows this fact but experience it distinctly as I am being sent. என்னன்னா கடவுள் குமாரனை அனுப்புறார். குமாரனுக்கு இந்த தகவல் தெரியும், இந்த அறிவு தெரியும். ஆனா நான் பிதாவால் அனுப்பப்படுகிறேன் என்ற ஒரு தனித்துவமான உணர்வு அவருக்கு இருக்கும். புரியுதுங்களா? சரி, இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகும். அது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல இயேசு கடவுள், பிதா கடவுள், அப்ப இயேசுவும் பிதாவும் ஒன்னா, அது மாதிரி நம்ம பேசுவோம். இது மேக்ஸ் கிடையாது. அப்ப 2 இருக்கு. இஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, இஸ் ஆஃப் ப்ரெடிகேஷன். அவன் அரசன் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலேயே ஒரே ஒரு அரசன் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல, இவன் அரச குலத்தை சேர்ந்தவன் அது மாதிரி நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் ஒரு மனிதன், பிளேட்டோ ஒரு மனிதன் அப்படி சொல்லும் போது சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் ஒண்ணு அப்படி சொல்லுவோமா? இல்ல. அதே போலதான்
பிதா கடவுள், குமாரன் கடவுள் அப்படின்னா பிதாவும் கடவுளும் ஒண்ணு கிடையாது. நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா அடையாளத்தை குறிச்சு நம்ம பேசல. மேக்ஸ் மாதிரி நம்ம பண்பை குறிக்கிறோம். பிதா கடவுள், குமாரன் கடவுள் என்னும் பொழுது கடவுள் என்பது நபரின் அடையாளத்தை குறிக்கவில்லை, அது அவர்கள் பகிரும் முழுமையான தெய்வீக பண்பை குறிக்கிறது. ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம இந்த திருத்துவத்தை, இந்த ரிலேஷன்ஷிப்பை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செஞ்சோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய முதல் நபர் பார்வை வேறுபடுகிறது. 3 பேருக்கும் 3 சுய உணர்வு மையங்கள் இருக்கிறது. நான் மோசஸ் செல்லமணி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு, பிதாக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்புறம் கடவுள், பிதா கடவுள், குமாரன் கடவுள் அப்படி சொல்லும்போது நம்ம பிதாவும் குமாரனும் ஒன்று அப்படி நம்ம மேக்ஸ் மாதிரி நம்ம பேசல, நம்ம பண்பை குறிக்கிறோம். பிதா கடவுள், குமாரன் கடவுள் சொல்லும்போது அவர்களுடைய தெய்வீகத்தை குறிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். முழுசா பைபிள்ல இருந்து நிறைய வசனத்தை வாசிக்க போறோம். முதலாவது என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைபிள் உண்மையிலேயே 3 தனிப்பட்ட நபர்களை காண்பிக்கிறதா, 3 பேரை நம்ம பிரித்து பார்க்க முடியுமா, அல்ல ரியலி டாக்கிங் அபவுட் 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், 3 தனித்தனி நபர்களை குறித்து பைபிள் பேசுறா என்பதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே அப்படின்னா என்னது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது பிதாவாகிய தேவன். பைபிள் உண்மையில பிதாவை தேவன் சொல்லுடா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது. நான்காவது குமாரன் ஆகிய தேவன், இயேசு கிறிஸ்துவ தெய்வம் எப்படி சொல்லுடா, எப்படிலாம் விளக்குது என்பதை பார்க்க போறோம். ஐந்தாவது பரிசுத்த ஆவியாகிய தேவன். பரிசுத்த ஆவி முதல்ல ஒரு சக்தியா இல்லை ஒரு ஆளுமையா, தெய்வீக ஆளுமையான்னு பார்த்துட்டு பரிசுத்த ஆவியான ஒரு கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். இறுதியாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தகவல்கள்லாம் வச்சு திருத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்றது, எப்படி பேசுறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம திருத்துவத்துடைய டெஃபினேஷன், விளக்கத்தெல்லாம் பார்த்தோம், எப்படி பேசுறது, சில டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உண்மையில திருத்துவத்தில், உண்மையில காட் ஹெட்டில் 3 distinct persons இருக்காங்களா? ஆர் தேர் ரியலி 3 distinct persons in Godhead? தெய்வத்துவத்தில் 3 தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தனி என்பது அவங்களுடைய பண்புகளை மட்டும் வைத்து சொல்வது கிடையாது, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் செயல்பாடுகளின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, பைபிள் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடு, ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் செயல்பாடுகள். உதாரணத்துக்கு அனுப்புதல், ஜெபித்தல், வெளிப்படுத்துதல். என்ன பண்றாங்க, ஒரு நபர் தன்னுக்குத்தானே அனுப்ப முடியாது, தனக்குத்தானே ஜெபிக்கவும் முடியாது. சரி, இப்போ பைபிள்ல இருந்து நிறைய உதாரணத்தை பார்க்க போறோம். மத்தேயு 11:27 இப்படியாக சொல்கிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர ஒருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இந்த இடத்துல பார்க்குறோம், பிதாக்கும் குமாரனுக்கும் பரஸ்பர அறிதல் இருக்கு, ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறாங்க. குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார். அப்போ அறிபவரும் அறியப்படுபவரும் வெளிப்படுத்துபவரும் வெவ்வேறு நபர்களாக இருக்க வேண்டும். பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறாங்க, குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது கண்டிப்பா வேற வேற நபர்கள் தான், பிதா வேற குமாரன் வேற என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 26:39 இப்படியாக சொல்கிறது, சற்றப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்க கூடும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல பார்க்கும்போது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். குமாரன் சித்தா இருக்கு, பிதாவின் சித்தா இருக்கு. குமாரன் பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார், கீழ்ப்படுகிறார் என்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல 2 வேறுபட்ட நபர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை மறுபடியும் நம்ம உணர முடியும். யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14, 16, 17, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, குமாரன் ஜெபிக்கிறார், பிதா அனுப்புகிறார், தேற்றளவாளன் அவர் வருகிறார். அப்போ மூவரும் தனித்தனி நபர்கள் என்பதை இந்த வரிசை தெளிவாக காட்டுகிறது. குமாரன் ஜெபிக்கிறார், பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். மார்க் 1வது அதிகாரத்துல ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாயிற்று. பிதாவின் சட்டம் வானத்திலிருந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். நீர் என் நேசகுமாரன் அப்படி சொல்றாங்க. புறாவை போல் ஆவியானவர் இறங்கினார், குமாரன் ஞானஸ்தானம் பெறுவார். அப்போ இந்த இடத்துல 3 தனித்தனி ஆளுமைகளை நம்ம மறுபடியும் பார்க்க முடியும். யோவான் 7வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 7:39 இப்படியாக சொல்கிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 16:7 இப்படியாக சொல்கிறது,
நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது 2 விதமான ஃபேஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரல. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பின் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், அவரை நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்பதை நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் தனிப்பட்ட நபர்கள் காலத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அட்டவணை மாதிரி பார்க்குறோம். மூவரின் செயல்பாடுலாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். மூவரும் தனித்தனி ஆளுமைகள், 3 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 11:13 இப்படியாக சொல்கிறது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பிதா இடத்தில் நம்ம கேட்கிறோம், பிதா தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அப்போ கொடுப்பவர் ஈவை விட வேறுபட்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். யோவான் 14:26 இப்படியாக சொல்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது யார் அனுப்புறது? பிதா அனுப்ப போகிற. யார் பெயரால்? என் நாமத்தினால், குமாரன் நாமத்தினால். யார் அனுப்பப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது மூவரும் வேற வேற நபர்கள். பிதா தான் அனுப்புறாரு, குமாரன் பெயரால் அனுப்புறாரு. அனுப்பப்படுபவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 15:26 இப்படியாக சொல்றாரு. யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த இடத்துல யார் அனுப்புறா? நான் உங்களுக்கு அனுப்ப போகிற குமாரன் அனுப்புகிறார். யார் அனுப்புறாரு? சத்திய ஆவியான தேற்றரவாளன் அனுப்புறாரு. பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறார். இப்போ யார் பேரால்? யார் இடத்திலிருந்து? பிதாவின் இடத்தில். மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், மூவரும் தனித்தனியான நபர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 17:1 வாசிக்கிறேன். இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 3வது வசனத்தில் எப்படியாக பார்க்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த இடத்துல தெளிவாக நம்ம ஒன்று புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது அப்படின்னு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியும். 4வது வசனம் எப்படியாக சொல்றாரு? பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நீ என்ற வேறுபாடு நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல ஒரு நிறைய வேறுபாடுலாம் நம்ம பார்க்க முடியும். குமாரன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறார். பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார். பிதா தான் குமாரனை அனுப்பினார் என்று நம்ம பார்க்குறோம். பிதாவின் இடத்துல என்னை மகிமைப்படுத்தும், நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இது தனக்குத்தானே பேசும் உரையாடல் அல்ல, இது இரு நபருக்கு இடையான அன்பான பரிமாற்றம். அப்போது இல்லை நம்ம மொத்தமாக பார்க்கும்பொழுது நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேருக்கும் உறவை பார்க்கும்போது பிதா குமாரனை நேசிக்கிறார், குமாரனை அனுப்புகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். குமாரன் பிதாவினரும் ஜெபிக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியும். குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் என்பதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் குமாரனுக்கு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவரை அருள்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு நபர் தனக்குத்தானே ஜெபிக்கவோ, தன்னைத்தானே அனுப்பவோ, தனக்குத்தானே சாட்சி பகிரவோ முடியாது. இந்த தொடர்ச்சியான உறவுமுறை பரிமாற்றங்கள் அவர்கள் 3 தனித்தனி நபர்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கின்றனர். இது எனது தொடர்ச்சியான உறவுமுறை பரிமாற்றங்கள். அதனால இது எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி 3 தனித்தனி நபர்கள், 3 தனித்தனி ஆளுமைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதில் ஒரு முக்கியமான காரியத்தை இப்போ கற்றுக்கணும். என்ன அப்படின்னா, தெய்வத்துவத்தில் 3 தனித்துவமான ஆளுமைகள் இருக்கிறார்கள் என்று வேதம் ரொம்ப திட்டமும் தெளிவமாக நமக்கு போதிக்கிறது.
இப்பொழுது தேவன் ஒருவரே என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். இல்லைன்னா புரிஞ்சுக்கொள்வதற்கு அப்படி யோசிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, திருத்துவத்தை குறித்து ஒரு விளக்கத்தை பார்த்துருக்கோம், ஒரு அறிமுகத்தை பார்த்துருக்கிறோம், எப்படிலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இரண்டாவதாக தெய்வத்துவத்தில் 3 தனித்தனி நபர்கள் இருக்கிறார்கள், 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம புரிந்து கொண்டோம். இப்போ தேவன் ஒருவரே என்று வேதம் வலியுறுத்துவதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். தேவனுடைய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பை நம்ம பார்த்தோம், சிம்பிளிசிட்டி, தேவனின் பரிபூரணம். அதனுடைய ரொம்ப முக்கியமான கருத்து என்ன? God is not a compound being. He wasn't composed of parts. கடவுள் அப்படின்னா அவர் பாகங்களால் ஆன கூட்டு பொருள் அல்ல. Rather, God is a completely unified being. கடவுள் அப்படின்னா முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே ரொம்ப முக்கியம். அப்போ கடவுள் அப்படின்னு பேசும்பொழுது 2-3 கடவுள் இருக்க முடியாது. கடவுள் ஒருவரே. உபாகமம் 6:4 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே, யாவே யஹார். அப்படின்னா காட் இஸ் ஒன், கடவுள் ஒருவர் அப்படின்னு வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக போடிக்கிறது, யாவே ஒருவரே. இப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப பாப்புலர் திங்கிங் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், கடவுள் ஒருத்தர் தான், எல்லா மதமும் அதான் சொல்லுது, எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது, கடவுள் ஒருத்தர் தான் சொல்லுது. என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல. பைபிள் கடவுள் ஒருத்தர் சொல்ல, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள் பார்வையில் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஹேலோயிம் இருக்கிறாங்க, ஆனால் யாவே ஒருவரே. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். இந்த யாவே அப்படின்னா என்னது, இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே அதை எப்படி புரிஞ்சுக்கொள்வது என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவர், அது யார் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவன். இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் ஒருத்தர், அது யாரு? இஸ்ரவேலின் தேவன், யாவே தேவன். அவள் தான் கடவுள், அவள் தான் சர்வ வல்லவர், அவள் தான் எங்கும் இருப்பவர், அவள் தான் எல்லாம் அறிந்தவர், அவள் தான் படைத்தவர். இது மாதிரி கடவுளுக்கே உரிய அன்ஷேர்டு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே யாருக்கு உரியது? யாவே தேவனுக்கு, இஸ்ரவேல் தேவனுக்கு மட்டுமே உரியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லும்போது எந்த கடவுளை பற்றி பேசுகிறோம்? யாவே தேவனை பற்றி பேசுகிறோம், பைபிளின் தேவனை பற்றி பேசுகிறோம். யாவே ஒருவரே. இப்போ இந்த யாவே அப்படின்ற பேர் கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 6:3 இப்படியாக சொல்கிறது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் யெகோவா, ஹீப்ரூவில் அது யாவே சரியான பெயர். இந்த யாவே தேவன் தான் சிருஷ்டிகர், இவள் தான் சர்வ வல்லமை உள்ளவர், இவள் தான் எல்லாம் அறிந்தவர். ஏலோயும் இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 4:19 சொல்கிறது, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது செவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனையாகிய சந்திர சூரியன் நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு. 2 முக்கியமான காரியத்தில் வாசிக்கிறோம். மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு, யூதர் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு கடவுள் என்ன பண்றாரு? வானத்தின் சர்வசேனைகள், சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை ஏற்படுத்தினார். அவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தொழக்கூடாது, சேவிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ரொம்ப முக்கியம். இந்த வசனம் என்ன சொல்ற அப்படின்னா, யாவே தேவனுடைய சுதந்திரம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். மற்ற ஜாதிகளுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? வானத்தின் சர்வசேனையை தந்திருக்கிறார். யாவே தேவன் தான் நம்ம பார்த்தபடி சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர், நிகரற்றவர், அதெல்லாம். ஏலோயிம் அப்படின்னு இருக்கு. ஏலோயிம் அப்படின்னா வானத்தின் சேனைகளை குறிக்கும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை குறிக்கும், பிசாசுகளை குறிக்கும், சிருஷ்டிகளை குறிக்கும். இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க கூடாது. அப்போ ரொம்ப முக்கியம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கடவுள் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனை மட்டும் தான் தொழுது கொள்ளணும், மற்ற தேவர்களை, மற்ற ஏலோயிம்களை தொழுது கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, மற்ற ஏலோயிம்கள் யூதர் அல்லாத பிற ஜாதிகளுக்கு தரப்பட்டவைகள். யாவே ஒரு ஏலோயிம், ஆனால் மற்ற எந்த ஏலோயிம்களும் யாவே அல்ல. அடுத்த வீடியோவில் நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் ஏலோயிம்னா என்ன என்பதை இன்னும் ஆழமாக புரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, யாவே தேவன் தான் சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர், கடவுள். இந்த ஏலோயிம்கள், மற்ற தேவர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள்.
ரொம்ப முக்கியம். சிருஷ்டிக்கப்பட்டவைகள். கடவுள் ஒருவர், யாவே தேவன் மட்டும்தான் சிருஷ்டிகர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்திற்கும் முன்னிருந்தவர். உபாகமம் 4வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை முட்டமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாரொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 காரியத்தை முக்கியமாக காண்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அக்கின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அக்கினின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். 2வதாக, தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம். கண்களுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாரு? அந்நிய ஜாதியிலிருந்து ஒரு ஜனத்தை புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து, அதுவே ஒரு சூப்பர் பவர், அதுல இருந்து என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். சோதனையினாலும் அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினால் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினார். அப்போ ரொம்ப முக்கியம். மறுபடியும் என்ன பண்றாரு இந்த இடத்துல? யாவே தேவன் இஸ்ரவேலர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எதற்காக எல்லாம் செய்கிறாரு? கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அப்போ கடவுள் தேவன், அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இங்கு இல்லை. கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம். கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய சூப்பர் பவர்ல இருந்து மீட்டு கொள்கிறார், தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இது என்ன கிடையாது, கடவுள் ஒரு ராமா யாவே தேவன் தான் கடவுள், ஆமா நான் நம்புறேன், இல்ல, கண்களுக்கு முன்பாக செய்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இல்ல, எனக்கு கடவுள் செய்கிறாரு. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. வேற எந்த அந்நிய ஜாதியும் கடவுளுடைய சத்தத்தை, வேற எந்த ஜனமும் கடவுளுடைய சத்தத்தை கேட்கல, கண்களுக்கு முன்பாக எந்த அற்புதத்தையும் காணவில்லை. இதனால என்ன நிரூபணம் ஆகிறது? யாவே ஒருவரே தேவன், யாவே ஒருவரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்ரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால். என்ன சொல்றாரு? அக்கிரமம் செய்து. என்ன அக்கிரமம்? உடன்படிக்கையை மீறி. எதை பற்றி சொல்றாரு? நான் விலக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது சண்டிர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால். அப்போ ரொம்ப தெளிவா இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, வேற தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சேவிக்கக்கூடாது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்பட்டது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனை மாற்றம் தான் தொழுது கொள்ளணும் என்று ரொம்ப இங்க தெளிவா காட்டப்படுகிறது. ஒருவேளை அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த வசனங்கள் எல்லாம் விவரிக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 15லிருந்து இப்படி வாசிக்கிறோம். யெஷூரன் கொழுத்து போய் உடைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். பின்னத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யெஷூரன் அப்படின்னா இஸ்ரவேலுக்கு ஒரு பொயட்டிக் நேம், இன்னொரு பெயர். இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னொரு பெயர் யெஷூரன். என்ன சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினாங்க. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்பாக உபாகமம் 17 நம்ம வாசிக்கிறோம், நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது. வேற தேவர்கள் இருக்கிறாங்க, வேற ஏலோயும் இருக்கிறாங்க, அவர்களை இஸ்ரவேலுக்கு விலக்கப்பட்டது. இங்க நம்ம வாசிக்கிறோம், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா, அது என்ன கிடையாதுன்னா ஒரு கற்பனை கிடையாது. உண்மையா வேற தேவர்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் கடவுளுக்கு
கோபம் வரப்போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இது என்ன கிடையாது அப்படின்னா கற்பனை கிடையாது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவோம், ஜாக்கி சானுக்கும் ஃபியூச்சர்லேருந்து வந்த ஜூலிக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிக்கும், ரெண்டுமே கற்பனை பாத்திரம். ஸோ அது மாதிரி ஒன்றுங்க நடக்கலை. உண்மையாக வேறு தேவர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இன்னொரு பெரிய வேட வல்லுநர் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு டெலிஃபோனில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து பேசினு இருக்கார், ஒரு கணவர் பேசினு இருக்கார், ஐ லவ் யூ அப்படின்னு ரொம்ப அது மாதிரி பேசினே இருக்கும்போது உடனே வந்து அவங்க மனைவி வந்து ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது வெறும் டயல் தோன் தான் கேட்குது, தேங் அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து இவர் மேலே கோபம் வருமா? கோபம் வராது. என்ன இவர் பைத்தியம் ஏறாச்சா அப்படின்னு கவலை தான் வரும். அப்போ கடவுளுக்கு வந்து இங்கே கோபம் வருது அப்படின்னா உண்மையிலே வேறு தேவர்கள் இருக்கிறாங்க. எரிச்சல் மூட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை அப்படின்னா கோபம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ ஏலோயிம் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஏலோயிம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது அப்படின்னா வானத்தின் சினைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பிசாசுகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், இஸ்ரவேலர்கள் ஆராதிக்க கூடாதவைகள் என்பதை நம்ம பார்க்குறோம். முன்பே சொன்னது போல் ஏலோயிம் என்றால் என்ன என்பதை ரொம்ப டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. யாவே ஒரு ஏலோயிம், ஆனால் எந்த ஏலோயிமும் யாவே இல்லை. யாவே தனித்துவமானவர், அவள்தான் சிருஷ்டிகர், அவள்தான் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். இதெல்லாம் ஏலோயிம்கள் மற்ற தேவர்கள் அப்படின்னு வாசிக்கும் போது படைக்கப்பட்டவைகளை குறிக்கிறது என்பதை மாற்றம் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வசனத்தை வாசிக்க போகிறோம். அதெல்லாம் கர்த்தர் ஒருவரே. அது யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்பதை சொல்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நானே அவர், என்னுடனே வேற தேவன் இல்லை. இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் அப்படின்னா, இப்போ யாத்திராகமம் 15:11 இப்படியாக சொல்கிறது, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை. மகத்துவத்திலும் பரிசுத்தத்திலும் ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா இவர் தான் சிருஷ்டிகர். வேற தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் படைக்கப்பட்டவைகள். உபாகமம் 32:39 இப்படியாக சொல்கிறது, நானே அவர், என்னோட கூட வேற தேவன் இல்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 59வது வசனம், கர்த்தரே தேவன், யாவேயே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா இது யார் ஜபம் பண்ணுறது அப்படின்னா சாலமோன் ஜபம் பண்ணுறாரு. சாலமோன் ராஜா ஆலய பிரதிஷ்டை அப்போ ஜபம் பண்ணுறாரு. யாவே தான் தேவன், இதெல்லாம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியணும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாரு. ஏசாயா 43:10 இப்படியாக சொல்கிறது, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்படம் இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். யாவே தேவன் சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி எந்த தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்படம் இல்லை. அவள் தான் படைத்தவர், அவள் தான் எல்லாத்துக்கும் முந்தினவராக இருக்கிறார். அப்போ யாவே ஒருத்தர் தான் தேவன் அப்படின்ற கருத்து வெறும் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல, கடவுள் ஒருத்தர் தான். அது யார் அப்படின்னா யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவன் என்பதை சொல்லுகிறது. மார்க் 12:29 இப்படியாக சொல்கிறது, இயேசு அவருக்கு பிரதியுற்றமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யாவே தான் தேவன், யாவே தான் தேவன், யாவே தான் தேவன். இதுதான் ஷமா. ரோமர் 3:29 இப்படியாக சொல்கிறது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குற தேவன் ஒருவரே. மறுபடியும் தேவன் ஒருவரே என்று நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5 இப்படியாக சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யாக்கோப்பு 2:19 இப்படியாக சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்றன. பிசாசு கூட என்ன சொல்லுது, தேவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுது. முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா வேற சத்தியமும் தவறான உபதேசம். பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா முத்தெய்வ கொள்கை சொல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவரும் 3 தனித்தனி தேவர்கள் அப்படின்னு சொல்ல. இது வந்து ஒரு தவறான உபதேசம். யாவே ஒருவரே என்பதை மறுக்கிறது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், யாவே ஒருவரே, யாவே யஹார், காட் இஸ் ஒன் அப்படிலாம் பார்த்தோம். தேவன் ஒருவரே அப்படின்னு பைபிள் சொல்லுது. திருத்துவ கோட்பாடு, அது என்ன? திருத்துவ கோட்பாடு என்ன அப்படின்னா தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். இதுவே வேதத்தின் உண்மையான உபதேசம். இது தேவனின் ஏகத்துவத்தையும் நபர்களின் தனித்துவத்தையும் சமரசம் செய்யாமல் காக்கிறது. திருத்துவம் என்ன சொல்றது, தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 தனித்துவமான நபர்களாக வெளிப்படுகிறார். ஏகத்துவம் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஒன்னஸ். தேவன் ஒருவரே, அவர் முழுமையானவர், அவர் பரிபூர்ணமானவர், அவர் இஸ் நாட் அ காம்பவுண்ட் பீயிங் அப்படிலாம் பார்த்தோம்.
கூட்டு பொருள் அல்ல என்பதை நம்ம பார்த்தோம். அது யாரு தேவன் ஒருவரே அப்படின்னா யாரை பற்றி பேசுறோம்? யாவே தேவனை பற்றி பேசுறோம். இவர் தான் நிகரற்றவர். மற்ற ஆவிக்குரிய ஜீவன்கள் ஏலோயிம்களை விட யாவே முற்றிலும் வேறுபட்டவர். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. பைபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆவிக்குரிய ஜீவன்கள் இருக்கு. அவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள். யாவே தேவன் மாத்திரம் தான் படைக்கிறவர். அவர் தான் சிருஷ்டிகர் என்று வேதம் போதிக்கிறது. திருத்துவ கோட்பாடு என்ன சொல்கிறது? நாம் ஆராதிக்கும் ஒரே தேவன், நாம் ஆராதிக்கும் யாவே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என 3 நபர்களாக இருக்கிறார். இதுவே மகத்தான ரகசியம். திருத்துவத்தின் முதல் நபராகிய பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதம் உண்மையில் பிதாவை தெய்வம் என்று போதிக்கிறதா, எப்படி அதை விவரிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவனை குறித்து கொஞ்சம் நிறைய காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது பிதாவாகிய தேவன் ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக படைப்பாளர், சிருஷ்டிப்பவர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து கடவுளை உங்கள் பிதா அப்படின்னு அழைக்கிறாங்க மற்றும் என் பிதா அப்படின்னு அழைக்கிறாங்க. நான்காவதாக புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அழைப்பதை நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவதாக ஹாத்தியாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 குறிப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஏன் பிதாவை பிதான்னு சொல்றோம், ஏன் பிதா தேவனா இருக்கிறார், பைபிளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கு என்பதை நம்ம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளும். பிதா என்ற வார்த்தை பயன்பாடு, கடவுளை பிதா அப்படின்னு சொல்வது பழைய ஏற்பாட்டில் 8 முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. பிதா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 250 தடவைக்கு மேல கடவுளை பிதா என்று அழைக்கிறார்கள். அப்போ பிதா என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? பிதான்னு பேசும்போது யாரை குறித்து பேசுறோம்? பிதா அப்படின்னு பேசும்போது யாரை குறித்து பேசுறோம் அப்படின்னா யாவே தேவனை குறித்து பேசுறோம், இஸ்ரவேலின் தேவனை குறித்து பேசுறோம், பைபிளின் தேவனை குறித்து பேசுறோம். ரொம்ப முக்கியமான காரியம். பிதான்னு பேசும்போது யாரை குறித்து பேசுறோம்? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவனை குறித்து நம்ம பேசுறோம் பிதா அப்படின்னு சொல்லும்போது. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கடவுளை பிதா என்று அழைப்பது ஏதோ இறையியலாளர்கள் பைபிள்ல எழுதி முடிச்சுட்டு நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல தொடங்கிய ஒரு வார்த்தை கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளை பிதா என்று அழைக்கிறார்கள். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 2 ஏற்பாடுகளிலும் கடவுள் பிதா என்று அழைக்கப்படுகிறார். இது விவிலியத்தின் வெளிப்பாடு. பிதாவாகிய தேவன் பைபிளுடைய எண்ணங்கள்ல, பைபிளுடைய சிந்தையில ஏன் கடவுளை பிதா அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா கடவுள் அனைத்தையும் படைத்திருக்கிறார். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். யாவே தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், அனைத்தையும் படைத்தார், மனிதர்களாகிய நம்மையும் படைத்தார். அப்போ வேதாகம எழுத்தாளர்களுடைய பார்வையில ஏன் கடவுளை அவங்க பிதான்னு அழைச்சாங்க அப்படின்னா, அவர் தான் அனைத்தையும் படைத்தார், அவர் தான் மனிதர்களாகிய நம்மையும் படைத்தார். அதனால தான் கடவுளை பிதா என்று அழைத்தார்கள். இப்போ பைபிளுடைய வார்த்தைகள்ல, பைபிளுடைய எண்ணத்துல சிருஷ்டிப்பை குறித்தும் சிருஷ்டித்தவரை குறித்தும் இப்படிலாம் விவரிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும்போது இப்படியாக சொல்கிறது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான. அப்போ பைபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமே படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், படைத்தவர். கடவுள் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். உலகங்களையும் உண்டாக்கினார், சகலத்தையும் உண்டாக்கினார். கிரியாத்தியோ எக்ஸ் நிஹிலோ, which means creation out of nothing. சூன்யத்திலிருந்து படைத்தார், ஒன்றுமில்லாததிலிருந்து படைத்தார். அதைத்தான் பைபிள் நமக்கு வலியுறுத்துகிறது. எதுவும் இல்லாத நிலையிலிருந்து, ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து கடவுள் பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதுதான் சிருஷ்டிப்பை குறித்து வேதாகமத்துடைய பார்வை. சகலத்தையும் கடவுள் உண்டாக்கினார். நெகேமியா 9வது அதிகாரத்துல நம்ம பிதாவாகிய தேவன் எப்படி படைப்பாளரா இருக்கிறார், சிருஷ்டிகரா இருக்கிறார், அதை ரொம்ப நல்லா விவரிக்கிறது. நெகேமியா 9வது அதிகாரம் 8ஆம் முதல் வசனம், ஒரு டைரக்ட் வசனம் வாசிக்க போறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாடி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதினுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இந்த வசனம் என்ன சொல்றது? நீர் ஒருவரே கர்த்தர். கடவுள் என்ன பண்றாரு? வானங்களையும் வானாடி வானங்களையும் அதில் உள்ள சர்வ சேனைகளையும் பூமியும் அதினுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அதினுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். வானத்துல இருக்கிறது, பூமியில இருக்கிறது, சமுத்திரத்துல இருக்கிறது, எல்லாத்தையும் கடவுள் தான் உண்டாக்கினாரு. அது மட்டும் கிடையாது, அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். கிரியேட்டர் அண்ட் சஸ்டெய்னர். கடவுள் தான் உண்டாக்கினார், கடவுள் தான் காப்பாற்றுகிறார் என்று இந்த வசனம் ரொம்ப நல்லா விளக்குகிறது. சங்கீதம் 92 இப்படியாக வாசிக்க, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம். என்ன சொல்றது? நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் யூ ஆர் காட். அப்போ பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது,
பர்வதங்கள் உருவாகிறதுக்கு முன்பு, பூமி உருவாகிறதுக்கு முன்பு, எல்லாமே உலகம் உருவாகிறதுக்கு முன்பே கடவுள் என்றென்றைக்கும் அனாதியாய் தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஏன் கடவுள் மகிமை கனத்தை வல்லமையை பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரரா இருக்கிறாரு? ஏன்னா ஒரு 6 அடிச்சிட்டார் கடவுள், இல்ல ஒரு பெயிண்டிங் சூப்பரா வரைஞ்சிட்டாரு அதனாலயா? இல்ல. வசனம் சொல்றது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். கடவுள் தான் அப்ப சகலத்தையும் சிருஷ்டித்தார். இன்னும் சொல்ல போனா அவருடைய சித்தத்தினாலதான் எல்லாம் உண்டாயிருக்கிறது, எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது அவருடைய சித்தத்தினால். வசனம் எவ்வளோ அருமையா சொல்ல, அவருடைய சித்தத்தினால்தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்ப பைபிள் கடவுள் சகலத்தையும் உண்டாக்கினார், உலகங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார் எல்லாம் சொல்றது. அது மாற்றம் கிடையாது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த இடத்துல கடவுளை ஏன் பிதா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, அவர் தான் நம்மை உருவாக்கினார். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிதா ஒரு படைப்பாளர். மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ. பைபிளுடைய பார்வையில சிருஷ்டிப்போம் கடவுளை பிதா என்று அழைப்படும் ஃபாதர்ஹுட் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது என்பதை நம்ம நன்கா புரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், உலகங்களையும் கடவுள் தான் சிருஷ்டித்தார். சகலத்தையும் அவள் தான் உண்டாக்கினார். மாற்றமல்ல, அவள் தான் அனைத்தையும் காப்பாற்றுகிறவர்களாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயிருக்கிறது, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் போதிக்கிறது. அது மாத்திரம் அல்ல, சகலமும் தோன்ற முன்னும் உருவாக முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சிருஷ்டிப்பு எல்லாம் தோன்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது, உண்டாயிருக்கிறது அவருடைய சித்தத்தினால். ஆனா கடவுளை பற்றி சொல்லும் போது, எதுவுமே தோன்றுவதற்கு முன்பு, எதுவுமே உருவாகிறதுக்கு முன்பு கடவுள் என்றென்றைக்கும் அனாதியாய் தேவனாக இருக்கிறார். இதுதான் எல்லாத்தையும் பற்றி, சிருஷ்டிப்பை பற்றி, பெரிய பெரிய காரியத்தை பற்றி எல்லாம் பைபிள் சொல்லுது. எல்லாம் உண்டாக்கப்பட்டுதான், பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பற்றி பேசும்போது, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று வேதம் ரொம்ப திட்டமா நமக்கு போதிக்கிறது. ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, கடவுள் சிருஷ்டிகரா இருப்பதும் கடவுள் நம் பிதா என்று அழைப்பதும் இணைந்தே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லா தெரிஞ்சபடி மத்தேயு 6வது அதிகாரத்துல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப மறுபடியும் அந்த கடவுளை பிதா என்று அழைப்பது, பரலோகத்தில் இருக்கிறவரை தேவனை பிதா என்று அழைப்பது தொடர்வதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 6வது அதிகாரத்துல இப்படியா சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் பரமபிதா. பழைய ஏற்பாட்டுல வாசிச்சோம், அவள் தான் எல்லாத்தையும் படைத்து அதை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், சஸ்டெய்னர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை பிழை போட்டுகிறவர் யாரு? உங்கள் பரமபிதா. கடவுளை பிதா என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், உங்கள் பிதா என்று அழைக்கிறார். மாற்றம் இல்லை, உங்கள் பிதா என்று அழைக்கிறதுக்கு மாற்றம் கிடையாது, என் பிதா என்றும் அழைக்கிறார். அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மற்ற 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 10வது அதிகாரம் 32, 33 இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். மறுபடியும் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, கடவுள் என்ன பண்றாரு? மறுபடியும் என் பிதா என்று அழைப்பதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 10வது அதிகாரத்துல எப்படியா சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். கடவுளை இயேசு கிறிஸ்து பிதா அப்படின்னு அழைக்கும் போது நிறைய நேரத்துல அவர் ஏதோ கடவுளோட கொஞ்சம் கம்மி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? யோவான் 10வது அதிகாரம் 30 நம்ம எப்படியா வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஏன் எடுத்துக்கொண்டாங்க? 33வது வசனத்துல எப்படியா சொல்லுது, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அப்போ என்ன சொன்னாரு? நானும் பிதாவும்
ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து கடவுளை என் பிதான்னு அழைக்கிறாரு. மாற்றம் கிடையாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். யோவான் 14 எப்படியாக வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:10-11 எப்படியாக வாசிக்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீ விசுவாசிக்கிறது இல்லையா? என்ன சொல்றாரு? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீ விசுவாசிக்கிறது இல்லையா? 11வது வசனம் எப்படியா சொல்லுது? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளை உங்கள் பிதான்னு அழைக்கிறாரு, என் பிதான்னு அழைக்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றாரு. பிதா என்னில் இருக்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீ விசுவாசிக்கிறது இல்லையா? யோவான் 14:20 இப்படியாக சொல்கிறது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை. 20, 21, 22, 23 வாசிக்கும் போது விசுவாசிக்குள்ள கடவுள் இருக்கிற நாங்கள் ஒன்று வாசம் பண்ணுவோம், அது மாதிரிலாம் வரும். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கடவுளை பிதா என்று அழைப்பது ஏதோ ஒரு கடவுளோட கீழே அப்படி என்ன பண்ணல குடியேற்பாட்டு எழுத்தாளர்கள் காமிக்கல. யூதர்கள் என்ன பண்ணாங்க, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விடமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். குடியேற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவை தேவகுமாரன் என்று அழைக்கிறார்கள். இயேசுவை என்ன சொல்றாங்க? தேவகுமாரன். உதாரணத்துக்கு ரோமர் 1:4-5 இப்படியாக சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுடன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? பவுலிங்க என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சுடனாய் இருக்கிறார், தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று போடுகிறார்கள். 2 கொரிந்தியர் இப்படியாக வாசிக்கிறோம். என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், பவுலால சில்வானால தீமோத்தேயுவினால உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னன்னு பிரசங்கம் பண்ணாங்க? தேவகுமாரன் என்று பிரசங்கம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 4:14 இப்படியாக சொல்கிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். மகா பிரதான ஆசாரியர் யாரு? தேவகுமாரனாகிய இயேசு. தேவகுமாரனாகிய இயேசு. அப்போ பரவலாக பவுல், தீமோத்தேயு, சில்வான், எபிரேயரோட ஆசிரியர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? தேவகுமாரன், தேவகுமாரன் என்று சொல்றாங்க. புதியேற்பாடு தேவகுமாரன் ஆகிய இயேசுவை கடவுளுக்கு சமமாக காண்பிக்கிறது. பிதா மற்றும் குமாரன் பற்றிய இந்த விவிலிய வெளிப்பாட்டிலிருந்தே தெய்வீகம் அல்லது திருத்துவம் சிந்தனை உருவாகிறது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்த்த வசனம் வெறும் பிதாவாகிய தேவனை புரிந்து கொள்கிறதுக்கு மாற்றம் உடவுல, பிதாவை புரிந்து கொள்வதற்கும் திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப ஒரு முக்கியமான வசனங்களை நம்ம வாசிச்சோம். இயேசு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபிக்க கற்றுத்தராரு. உங்கள் பிதான்னு சொல்றாங்க. அப்புறம் என் பிதா அப்படின்னு அழைக்கிறாரு. என் பிதான்னு அழைச்சது மாற்றம் அல்ல, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். இது மாதிரிலாம் சொல்றாரு. யூதர்கள் எல்லாம் கேட்டு என்ன சொல்றாங்க? நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன் சொல்றியே, அது மாதிரி சொல்றாங்க. அப்போ தேவகுமாரன் அப்படின்ற வார்த்தை ஏதோ கடவுளோட கீழே இருக்கிறது, அது மாதிரி பற்ற வார்த்தை கிடையாது. பைபிள் வார்த்தையில சொல்ல போனா அது தேவனுக்கு சமமாய் இருப்பாரு. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம எப்படியாக வாசிக்கிறோம்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல். இப்போ பைபிளுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு பிறன் அழைக்கிறது ஏதோ ஒரு 2வது ஆளு, செகண்டரி அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி கிடையாது. அவர் தேவனுக்கு சமமானவர் என்பதை வேதவசனம் போதிக்கிறாரு. இறுதியாக தேவன், ஹாத்தியாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையை குறித்து நம்ம பார்ப்போம். ஹா அப்படின்ற சொல் ஆண்பால் சுட்டு பெயர், ஆண்பால் சுட்டு பெயர். தியாஸ் என்பது தேவன், தியாஸ் என்பது தேவன் என்று பொருள்படும். ஹாத்தியாஸ் அப்படின்னா அதோடைய பொருள், நேரடி பொருள் என்ன அப்படின்னா அந்த கடவுள், த காட். இப்போ நம்ம பைபிள் குடியேற்பாட்டு எழுத்தாளர்கள் பிதாவை குறிக்க குடியேற்பாட்டில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா ஹாத்தியாஸ். குடியேற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில கடவுள் பிதாவாகிய தேவனை என்ன அழைச்சாங்க? ஹாத்தியாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. நம்ம பைபிள் தமிழ்ல படிக்கிறோம். நம்ம பைபிள் படிக்கும்போது எங்கெல்லாம் தெய்வன் அப்படின்னு படிக்கிறோமோ அது யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. நம்ம பவுலின் வழக்கமான வாழ்த்துக்கள்ல நம்ம பார்ப்போம்ல. உதாரணத்துக்கு ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த இடத்துல பிதாவை எப்படி சொல்றாங்க? பிதாவாகிய தேவனாலும். அப்போ தேவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 1:3 எப்படியாக சொல்கிறது? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியும் இங்க தேவன் யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது
காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இந்த வசனம் என்ன சொல்றது? காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். 6வது வசனம் எப்படியாக சொல்லுது? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் என்ன பண்ணார்? குமாரனுடைய ஆவியை நம்மளுடைய இருதயத்தில் அனுப்பினார். இந்த இடத்துல தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ தேவன் குமாரனை அனுப்பினார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். அப்போ இந்த இடத்துல தேவன் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னா பிதாவாகிய தேவனை ஏன்னா இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ பிதாவாகிய தேவன் தான் நம்மளுடைய உள்ளத்தில் குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். ஏன்னா நம்ம என்னன்னு கூப்பிட வைக்கிறாங்க? அப்பா பிதாவே. அப்ப இது தெளிவா இந்த வசனம் தேவன் என்ற சொல் பிதாவை குறிக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ நம்ம புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் தெய்வன் அப்படின்னு வருதோ அதை பிதாவை குறிக்கிறது என்று நம் ஒரு உணர்வோடு புரிந்து கொள்ளுதலோடு வாசிக்கும் போது வேத வாசிப்பினும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். பிதா என்பது என்ன, யாரை குறிக்கிறது? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவனை குறிக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். பைபிள் எழுத்தாளர்கள் ஏன் கடவுளை பிதான்னு சொல்றாங்க? ஏன் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், மாற்றமல்ல. நம்மை கடவுள் தான் உண்டாக்கினார். நாம் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். 3வதாக இயேசு கிறிஸ்து உங்கள் பிதான்னு அழைக்கிறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கற்றுத்தராரு. மாற்றம் இல்ல, என் பிதாவே அப்படின்னு அழைக்கிறாரு. என் பிதாவேன்னு அழைச்சு என்ன சொல்றாரு? நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம், அது மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுளை பிதா என்று அழைப்பது அவரை ஏதோ ஒரு படைக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு சிந்தையில் இல்லை. இயேசு கிறிஸ்து கடவுளை பிதான்னு அழைக்கிறது ஏதோ ராஜாக்கள் அழைக்கிற மாதிரி. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கடவுள் பிதாவா இருந்தார், அதனால இயேசு கிறிஸ்து ஒரு இஸ்ரவேலர் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து யூனிக் சன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16 இப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. இயேசு கிறிஸ்து யூனிக் சன். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போ இது இயேசு கிறிஸ்து கடவுளை பிதா என்று அழைப்பது என்ன அப்படின்னா, இவர் தேவனுக்கு சமமானவர் அப்படி தான் வேற மறுபடியும் நமக்கு போதிக்கிறது. இதெல்லாம் தான் திருத்துவ கோட்பாட்டுக்கு, திருத்துவ சிந்தைக்கு வழிவகுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இறுதியாக 5வது ஹார்டியாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பிதாவாகிய தேவனை குறிப்பதற்கு ஹார்டியாஸ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். நம்ம பைபிள் தமிழ்ல படிக்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் தெய்வன் வருதோ அது அநேக நேரத்தில் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. திருத்துவத்தின் 2வது நபராகிய குமாரன் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று வேதம் போதிக்கிறதா? ஆம், வேதம் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று போதிக்கிறது. 6 குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே தேவனிடத்தில் இருந்தார், தேவனாக இருந்தார். 2வதாக சிருஷ்டிகராகிய கிறிஸ்து. 3வதாக தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. 4வதாக இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர். 5வதாக இயேசுவே தெய்வன். 6வதாக சொல்லிலும் செயலிலும் தேவன். இந்த 6 குறிப்புகளும் இயேசு தெய்வம். ஆமா, பைபிள் உண்மையிலேயே இயேசு கடவுள் போதிக்கிறது, இயேசு தெய்வம், இயேசு யாவே தெய்வம் என்பதை போதிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். முதலாவதாக, கன்னிமரியாளிடம் பிறப்பதற்கு முன்பே பிதாவோடு இயேசு கிறிஸ்து நித்தியமாக இருந்தார். நிறைய நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நபர் 300 BC-லே இப்படி சொல்லிட்டாங்க, பிசி அப்படி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க? பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ இவர்னா இயேசுவோட பெரியவர். அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏதோ மனுஷனாக பிறந்தது, அப்புறமா முக்தி அடைந்து கடவுளாக மாறிட்டாரு, அது மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பைபிள் எப்படி சொல்ல? பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா, மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தேவனோடு இருந்தவர், தெய்வனாக இருந்தவர். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோசனை சொல்லிட்டு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. 31வது வசனமாக சொல்கிறது, உன்னிடத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்.
இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்றாரு? தன்னை பரலோகத்திலிருந்து வருகிறவராக, பரலோகத்தில் இருக்கிறவராக, உன்னதத்திலிருந்து வருகிறவராக, பரலோகத்திலிருந்து வருகிறவராக மறுபடியும் சொல்றாரு. அப்போ மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக அவர் எங்கிருந்து வர்றார்? அவர் பரலோகத்திலிருந்து வருவதாக தன்னை பற்றி சொல்கிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதற்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தனக்கு உலகம் உண்டாகிறதற்கு முன்பே பிதாவினிடத்தில் மகிமை இருந்ததாக சொல்லுகிறார். இப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கன்னிமரியாள் இடத்தில் பிறப்பதற்கு முன்பே பிதாவோடு அவர் நித்தியமாக இருந்தார், மகிமையோடு இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் இப்படியாக வாசிக்கிறோம். கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். நான் சொல்றேன், கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறத நம்ம பார்க்க முடியும். அவர் மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று வேத வசனம் தெளிவாக போதிக்கிறது. எனவே மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, ஏகோ ஐமி, ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸ் யோவான் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8:56 இப்படியா இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்போ யூதர்கள் சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலை, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படி சொல்றாங்க. 58 இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ மறுபடியும் யூதர்கள் என்ன பண்ணாங்க? கல்களை எடுத்துக்கொண்டாங்க அவர் மேல எரிய. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு? அவர் மேல கல் எறிய போறாங்க. இந்த வாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன் அப்படி சொன்னார். முதல்ல அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். ஒரு ரஃப் கால்குலேஷன். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார், ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தா கண்டு களி கூறலாம் அப்படி சொல்லும் போது, உனக்கு ஒன்றும் 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படி சொல்றாரு. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்? ஆபிரகாம் வாழும்போது நான் இருந்தேன் அப்படி நான் இருந்தேன் அப்படி சொல்லிங்கன்னா, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஏகோ ஐமி. முள்செடியில மோசேக்கு தேவன் தரிசனமாகும் போது சொன்னார்ல அந்த வார்த்தை, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது தெய்வீக நாமம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னை பழைய ஏற்பாட்டு தேவனின் பெயரோடு நேரடியாக அடையாளப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? முள்செடியில மோசேயின் இடத்தில் தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தின அந்த நாமத்தை தனக்கு யூஸ் பண்ணிக்கிறார். அந்த பெயரோடு தன்னை நேரடியாக அடையாளப்படுத்தி கொள்கிறார். இது மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 8:24 எப்படியாக சொல்கிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இங்கே என்ன விசுவாசிக்கணும்? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர் என்ன விசுவாசிக்கணும்? நான் தான் மோசேக்கு முள்செடியில் தரிசனமான தேவன், நான் தான் பழைய ஏற்பாட்டின் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கலன்னா உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மறுபடியும் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பெயரோடு, தெய்வீக பெயரோடு நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 19வது வசனமாக சொல்கிறது, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நானே அவர் என்ற கடவுளுடைய பெயரை, ஏகோ ஐமி, ஐஎம் என்ற கடவுளுடைய பெயரை நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடன் அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். இயேசு மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? தன்னை பரலோகத்திலிருந்து வந்தவராக, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவராக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். பிதாவின் இடத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை இருந்ததாக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்கிறார். பிலிப்பியர் பவுல் சொல்றாரு, மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார் என்று பவுல் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். 3வதாக தெய்வீக பெயர். பழைய ஏற்பாட்டில் ஏகோ ஐமி, ஐஎம் என்ற தெய்வீக பெயரோடு இயேசு கிறிஸ்து நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாம் தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தேவனாக இருந்தார்
என்பதை ஆணித்தரமாக எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கிறது, போதிக்கிறது. இரண்டாவதாக சிருஷ்டிகராகிய கிறிஸ்து. ஏன் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேதம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகராக வர்ணிக்கிறது, சிருஷ்டிகராக சித்தரிக்கிறது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கொண்டோம், கடவுளுக்கே உரிய பண்புகள் சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் கடவுளுக்கு மாற்றமே உரிய தனித்துவமான பண்புகள், பகிரப்படாத பண்புகள் என்று நம்ம புரிந்து கொண்டோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் ஒருவரே அப்படி சொல்லுது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகராக போதிக்கிறது. அப்போ எப்படி புரிஞ்சு கொள்ளுது? அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகர் என்று காண்பிக்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 1வது அதிகாரம் இப்படியாக சொல்கிறது. யோவான் 1வது அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வார்த்தை என்பது யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று என்று வேதம் போதிக்கிறது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டாயிருக்கிற எல்லாமே அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் திட்டமும் தெளிவமாக போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், எபிரியர் 1:2 இப்படியாக வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனம் மறுபடியும் தெளிவாக சொல்லு. யாரை பற்றி பேசுது? குமாரன் மூலமாய், குமாரனை பற்றி பேசுது. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்போ வேதாகமம் இது எபிரியர் எழுதின ஆசிரியர், முன்னாடி யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் சொல்றார். இந்த இடத்துல எபிரியருடைய ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கொலோசியரின் புஸ்தகம், பவுல் இப்படியாக சொல்கிறார், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தர்த்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பவுல் இங்கு தெளிவாக சொல்றாரு, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது, காணப்படுகிறது, காணப்படாதவைகள், சகல வஸ்து, சிங்காசனங்கள், கத்தர்த்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பவுல் சொல்கிறார். அப்போ வேத வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று போதிக்கிறது. சிருஷ்டிப்பின் முகவர், அது மாதிரிலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? ஏஜென்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படி சொல்றாங்க, கோ கிரியேட்டர், அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார், தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 17-19, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. ஆனால் அவர் தான் என்ன பண்றாரு? சபைக்கு தலையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்போ தெளிவாக இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். கொலோசியர் 2:9 சொல்கிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 1:19 என்ன சொல்றது? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கு. இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பவுல் இங்க ஞான மார்க்கத்தாரோட எதிர்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஞான மார்க்கத்தார், இங்கிலீஷ்ல நாஸ்டிக்ஸ் அப்படி சொல்றாங்க. நாஸ்டிக்ஸ் அப்படின்னா ஞான மார்க்கத்தார். அவங்களுடைய உலக பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களோட வேர்ல்ட் வியூ, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஆவிக்குரியது, ஸ்பிரிட் நல்லது, குட் அப்படி சொல்லுவாங்க. மெட்டீரியல் வேர்ல்டு அது கெட்டது, ஈவில் அப்படி சொல்றாங்க. ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய மண்டலம் நல்லது, ஆவிக்குரியது ஸ்பிரிட்லாம் நல்லது, பூமிக்குரியது இல்லை மெட்டீரியல் வேர்ல்டு, அப்போ பிசிக்கல் அதெல்லாம் பௌதிக உலகம் கெட்டது. கடவுள் பூமியை படைச்சிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, கடவுள் பூமியை படைச்சா பூமி மெட்டீரியலாக இருக்குது, பௌதிகமாக இருக்குது, அது கடவுளை தீட்டுப்படுத்திடும், அழுக்குப்படுத்திடும், கரைப்படுத்திடும். அதனால கடவுளுக்கும் உலகத்திற்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை
எப்படி மீடியேட் பண்ணுறது, மத்தியஸ்தம் எப்படி பண்ணுறது, கடவுளுக்கும் மனிதருக்கும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் யார் மத்தியஸ்தம் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கடவுள் அவர் தான் ஒருத்தர் சுப்ரீம் காட், அவர் தான் பெரிய கடவுள், அது மாதிரி உச்சக்கட்ட கடவுள். அவர்கிட்ட இருந்து அரைக்குறை தெய்வங்கள் இறங்குகிறத அவங்க சொல்றாங்க. கடவுள் கிட்ட இருந்து ஈயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாசை டிவைன் பீயிங்ஸ் அப்படி படிக்கேட் மாதிரி வரலாம். முதல் கடவுள் இருக்கிறார், பெரிய உச்சகட்ட கடவுள் இருக்கிறார். கடவுள் கிட்ட இருந்து கொஞ்சம் கடவுளுடைய தெய்வீகத்தன்மை கம்மியாக இருக்கிற ஒரு கடவுள், அதுக்கப்புறம் இன்னும் தெய்வீகத்தன்மை கம்மியாகி இன்னொரு கடவுள். அது மாதிரி ஒரு செயின் மாதிரி, ஒரு படிக்கேட் மாதிரி, இல்லை ஒரு ஏணி மாதிரி இந்த குவாசை டிவைன் பீயிங்ஸ் கடவுள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு வரல என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப கடவுள் தன்மை, இந்த தெய்வீகத்தன்மை கம்மியாகி டெமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் தான் என்ன பண்ணிட்டு முட்டாள்தனமாக, கடவுள் தன்மை கம்மியாகனால ரொம்ப முட்டாள்தனமாக இந்த உலகத்தை படிச்சிடான். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகம் ஈவில், நம்ம இதில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த தீமையில் என்ன பண்ணுறோம், அவங்கள போட்டு இருக்கோம். இந்த டெமியருக்கு தான் படிச்சு நம்ம இங்கே மாட்டிக்கணும், இதுலேருந்து வெளியில் வரணும், இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஞானம் தேவை. அதுக்கப்புறம் ஏஞ்சல் வர்ஷிப், தேவதூதர்களை வழிபடணும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, அப்போ இதில் ஒரு முக்கியமான படம் என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் காட், இந்த உச்சக்கட்ட கடவுள், அப்புறமா இந்த ஈயான்ஸ், அந்த கடவுள்கிட்ட இருந்து வருகிற அறக்குறை தெய்வங்கள், அந்த ஒரு பெரிய கேப் எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபுல்னஸ் சொல்றாங்க. பிளரோமா, ஃபுல்னஸ் அப்படி சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இந்த நாஸ்டிக்ஸை பற்றி ஒரு சின்ன கருத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கும் உலகத்துக்கும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. கடவுள்கிட்ட இருந்து நிறைய அறக்குறை தெய்வங்கள்லாம் வருது, இல்லை ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா இந்த கடவுளும் இந்த அறக்குறை தெய்வங்கள் எல்லாம், இந்த கேப் எல்லாம் சேர்ந்துட்டு பேர் என்னது, பிளரோமா, ஃபுல்னஸ், பரிபூரணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம மறுபடியும் கொலோசியர் 1வது அதிகாரம் வாசிப்போம். கொலோசியர் 1:19 சொல்கிறது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். கொலோசியர் 2:9 சொல்கிறது, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்போ பவுல் என்ன பண்றாருங்க, இந்த ஞான மார்க்கத்தாரோடைய முழு கட்டமைப்பையும் சுக்குநூறா உடைச்சு போடுறாரு. என்ன சொல்றாரு, இந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமே காடர், ஃபுல்னஸ் ஆஃப் காடர். இந்த தெய்வத்துவம் எல்லாமே சரீரத்துல, மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. லிட்ரலி காட் இன்கார்னேட், மாம்சத்தில் தேவனுடைய மகிமை முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கடவுள் உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டவர். பௌதிக உலகம் தீமையானது, அசுத்தமானது என்ற கருத்தை பவுல் நேரடியாக எதிர்த்து, தேவன் பூமியை சிருஷ்டித்தார், கிறிஸ்துவினால் நிலை நிற்கிறது, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயரின் புஸ்தகம் 1:3 சொல்கிறது. எபிரேயர் 1:3, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். எபிரியர் புஸ்தகத்தின் ஆசிரியர், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்றும், இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்றும், இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்றும் கூறுகிறார். இயேசு தேவனின் மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். இதன் கருத்து என்னவென்றால், ஒரு ஆவணத்தையோ அல்லது கடிதத்தையோ முத்திரையிடுவதற்காக சூடான மெழுகில் பதிக்கப்படும் ஒரு முத்திரை மோதிரத்தை போன்றது. அந்த மெழுகு மோதிரத்தின் முத்திரையை தாங்கியிருப்பது போலவே கிறிஸ்துவும் தெய்வீக தன்மையை தாங்கியிருக்கிறார், உடையவராக இருக்கிறார். So Christ bears the very stamp or imprint of the divine nature. நான்காவதாக கூரியாஸ் என்ற வார்த்தையை குறித்து பார்க்க போறோம். கூரியாஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்க சொல். அதோடைய அர்த்தம் ஆண்டவரேன்னு அர்த்தம். என்னது, கூரியாஸ் அப்படின்றது ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம யாவே அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்கோம். யாவே தேவன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் போது எங்கெல்லாம் கத்தர் கத்தர் அப்படின்னு போல்டுல இருக்கோ அது எல்லாமே யாவே தேவன் அதுதான் குறிக்கிறது. என்னாச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரிய மொழியில் எழுதப்பட்டது. என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாடை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் பொழுது யாவேன்ற பேரை கூரியாஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. அதோடைய அர்த்தம் ஆண்டவரேன்னு அர்த்தம். முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு நம்ம வரும்பொழுது ஏற்கனவே பிதாவாகிய தேவனை ஹாத்தியாஸ்,
அந்த கடவுள் த காட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை என்னவா அழைச்சாங்க அப்படின்னா கூரியாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவ என்னன்னு அழைச்சாங்க? கூரியாஸ்ன்னு அழைச்சாங்க. அப்போ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இயேசுவை ஹாட்டியாஸ் என்று அழைக்காமலேயே யாவே தேவின் பண்புகளை அவருக்கு வழங்கினார்கள். உதாரணத்துக்கு ரோமர் 10வது அதிகாரம் இப்படியாக வாசிக்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 13வது வசனத்துல ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். என்ன பண்றாங்க? பவுல் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காமிக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர்களிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பவுல் சொல்றாரு பிரசங்கிட்ட விசுவாசி வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசுவை வாயில என்ன பண்ணோம்? இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் அப்படின்னு வாயில அறிக்கையிடணும். தேவன் அவரை மருத்துவர்களிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும். இவர் ஆதாரம் காமிக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இருந்து. ஆடலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை, அப்போ இந்த இடத்துல கர்த்தர் யாரை குறிக்கிறது? யோவேல் 2:32 அவர் எங்கிருந்து கோடிட்டு காண்பிக்கிறார் அப்படின்னா அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த இடத்துல கர்த்தர் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னா யாவே தேவனை குறிக்கிறது. யாவே இந்த இடத்துல கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யாவையை குறிக்கிறார். அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு? இயேசு தான் யாவே, ஜீசஸ் இஸ் கூரியாஸ் அப்படின்னு என்ன பண்றாரு? சொல்றாரு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இது ஒரு அறிக்கை. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ஒரு அறிக்கை. இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் சொல்லக்கூடாது என்று. ஜீசஸ் இஸ் லார்ட். இது ஒரு அறிக்கை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கூரியாஸ், இயேசுவே யாவே. இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இந்த இடத்துல கர்த்தர் வருகிறார் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா மாரநாதா. மாரநாதா அப்படின்னா என்னது? இது ஒரு அரமிய சொல். அரமிய சொல் எங்களுடைய ஆண்டவரே வாரும். இயேசுவை கர்த்தர் என்று அழைக்கிறாங்க. மாரநாடானா அதோடைய அர்த்தம் அது ஆர் லார்ட் கம். இதோட முக்கியத்துவம் என்னன்னா புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. மாரநாடான்ற வார்த்தை அரமிய சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் ஆண்டவரே வாருங்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இயேசுவை பின்பற்றின முதல் சீஷர்கள், எருசலேம்ல இருந்து சீஷர்கள், ஸோ அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தைகள். இயேசு கிட்ட ஜெபிக்கும் பொழுது இயேசு என்னன்னு சொல்றாங்க? ஆண்டவரே வாருங்க, யாவே அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காண்பிக்கிற அப்படின்னா இயேசுவே யாவே, இயேசுவே கூரியாஸ், இயேசுவே கர்த்தர் ஏற்பாடு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துக்கு வழங்குகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனுக்குரிய வசனத்தை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாக கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவர்கள் ஒரே தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. யாவே யஹாட், காட் இஸ் ஒன். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்க பிதாவை தேவன் சொல்றாங்க, தியாசன் சொல்றாங்க, குமாரனாக இயேசு கிறிஸ்துவ கூரியாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரே டைட்டில் தராங்க. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார், அவர் தான் நம்மளையும் படைச்சார். இந்த வசனம் மறுபடியும் பிதாவும் குமாரனும் ஒன்று, இருவரும் சிருஷ்டிகர் என்பதை வலியுறுத்துகிறது. புதிய ஏற்பாடு எழுத்தாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரே தேவனை பற்றி தான் பேசுறோம் என்பதை வலியுறுத்துகிறார்கள். இருவருக்கும் சம அந்தஸ்தை தருகிறார்கள். 3 குறிப்புகளை நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவை யாவே என்று அழைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை கூரியாஸ் என்று அழைக்கிறாங்க. அப்புறமா இயேசு கிறிஸ்து கிட்ட ஜபம் பண்ணும்போது மாரநாதா, ஆண்டவரே வாரும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. 3வது ஒன்று பார்த்தோம். 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம அந்தஸ்தை தராங்க. 2 பேரும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவர்கள் ஒரே தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. யாவே யஹாட், காட் இஸ் ஒன். 5வதாக கிறிஸ்து தேவன். கிறிஸ்து தேவன் வேதத்துல ஆமா இயேசு தெய்வன், இயேசு தான் ஹாத்தியாஸ் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சில வசனங்கள் இருக்கு. அதை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனமாக சொல்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினால்
அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆடியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருத்துவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி தேவனே, 10வது வசனம் இப்படியே சொல்லிட்டு, கர்த்தாவே. தெய்வன் மற்றும் கர்த்தர் ஆகிய 2 படங்களுக்கு இடையிலான இந்த இணையான அமைப்பு கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்தை உறுதிப்படுத்துகிறது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு இருக்கு, அப்புறமா கர்த்தாவே அப்படின்னு இருக்கு. ஒரே நேரத்தில் குமாரன் தேவன் அப்படின்னா அட்ரஸ் பண்ணுறாங்க, ஆண்டவரே. தேயாஸ் அப்படின்ற உபயோகப்படுத்துறாங்க, கூரியாஸ் அப்படின்றதையும் உபயோகப்படுத்துறாங்க. அடுத்ததாக தீத்து 2:13 இப்படியாக சொல்கிறது, மகாதேவனும் நம்முடைய இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. மகாதேவனும் நம்முடைய இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு 2 டைட்டில் தரப்படுகிறது, மகாதேவனும் இரட்சகரும். மகாதேவனும் இரட்சகரும் 2 டைட்டில். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசுவை மகாதேவன் அழைக்கிறாங்க, இரட்சகர் அழைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மகாதேவன் இரட்சகர், மகாதேவன் பிதாவை குறிக்கிறது, இரட்சகர் இயேசுவை குறிக்கிறது அப்படி சொல்றாங்க. இதற்கு வேத வல்லுநர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, கிரேக்க மொழியில இந்த சொற்றொடர் எப்படி இருக்கு அப்படின்னா, டோ மெகுலு தேயு காய்சோட்டேராஸ் ஹேமான் அப்படின்னு இருக்கு. முதலாவது பதம் டோ அப்படின்னா சுட்டு பெயர், டெஃபினட் ஆர்டிக்கல், நம்ம இங்கிலீஷ்ல ட அது மாதிரி. மெகுலு அப்படின்னா நம்ம எப்படி மெகா சொல்றோம்ல, அப்படின்னா மெகுலுனா மகா, தேயு அப்படின்னா தேவன், காய் அப்படின்னா மற்றும், சொட்டேராஸ் அப்படின்னா இரட்சகர், ஹேமான் அப்படின்றது நமது. அது என்ன சொல்றாங்க, உடைமை பெயர் சொல். அப்போ மகாதேவனும் இரட்சகரும் அப்படின்ற இந்த டைட்டில் சுட்டு பெயருக்கும் உடைமை பெயர் சொல்லுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது கிரேக்க இலக்கணத்தின்படி ஒருவரை குறிக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் அப்படின்னு பண்றாங்க, சொல்றாங்க. இது இந்த சுட்டு பெயரும் உடைமை பெயர் சொல்லும் ஒரு புக்கென்ஸ் மாதிரி இருக்கு, புத்தக தாங்கி மாதிரி இருக்கிறது. ரொம்ப கிளியரா இயேசு தான் மகாதேவன், இயேசு தான் இரட்சகர் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம், கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இயேசு மனுஷ சாயலா மாறுவதற்கு முன்பாக தேவனுடைய ரூபமாய் இருந்தால் தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆடியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கிரேக்க மொழியில காய்டேயாஸ் ஹென்ஹாலாகாஸ், ஹாலாகாஸ் தான் இங்க இருக்கிற சப்ஜெக்ட், எருவாய். அதனால சரியான மொழிபெயர்ப்பு அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ரொம்ப தெளிவா யோவான் சொல்றாரு, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அதே 1 யோவான் 18 எப்படியாக சொல்கிறது, தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார். நம்ம தமிழ் பைபிள் எப்படி வாசிக்கிறோம், ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் வாசிக்கிறோம். ஆனா ரொம்ப பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நமக்கு அப்படியா ஒரே பேரான தேவனேவா, நம்ம வருத்தப்படவானா, ஏன்னா இப்பதான் வாசிச்சோம் யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு நம்ம வாசிச்சிடும். இது என்ன கிடையாது, இது நமக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஏன்னா இப்பதான் அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்பதை நம்ம வாசிச்சிருக்கோம். மறுபடியும் இந்த இடத்துல பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அப்படின்னு மறுபடியும் குமாரனை தேவன் என்று யோவான் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் எப்படியாக நம்ம வாசிக்கிறோம், தோமா அவருக்கு பிரதி உற்றமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 2 டைட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு தரப்படுகிறது. என்னது, என் ஆண்டவரே என் தேவனே. கிரேக்க மொழியில ஹாட்டேயாஸ்மு காய் ஹாக்கூரியாஸ்மு, என் தேவனே மற்றும் என் கர்த்தர். அப்போ தேயாஸ், ஹாட்டியாஸ், த காட், கூரியாஸ், யாவே என்ற பட்டமும் தரப்படுகிறது, என் தேவன் மற்றும் என் கர்த்தர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் தோமாவின் இந்த அறிக்கையே சுவிசேஷத்தின் மாபெரும் உச்சகட்டம். இது புக்கென்ஸ் மாதிரி இருக்கு. யோவானுடைய முன்னுரை எப்படி ஆரம்பிச்சது, வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவானுடைய புஸ்தக முடிவு எப்படி இருக்கிறது, என் தேவனே என் கர்த்தர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தின் தொடக்கமும் முடிவும் இயேசுவின் தெய்வீகத்தன்மையை உறுதியாக கட்டமைப்பு செய்யும் புத்தக தாங்கிகளாக செயல்படுகிறன. எப்படி செயல்படுது, யோவான் 1:1 வார்த்தை தேவனாய் இருந்தது, இயேசுவ தேவன் சொல்லுது. முடிவுல என்ன சொல்லுது, இயேசுவ என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 டைட்டில்ல தோமா சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:20, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். யோவான் 5
20 என்ன சொல்றது, இவரே இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் தனது நிருபத்தின் முடிவிலும் கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லுகிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவன் என்பதை மிக தெளிவாகவும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி வெளிப்படுத்தும் பகுதிகள் யோவானின் சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் காணப்படுகின்றனர். யோவான் 1:1 இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஒரே பேரான தேவனை அவரை வெளிப்படுத்தினார். தோமா சொல்றார், என் ஆண்டவரே என் தேவனே என்பதை சொல்றாரு. யோவான் 1:20 இவரே மெய்யான தேவன், இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இயேசுவை வெறும் தீர்க்கதரிசி என்றோ நல்ல போதகர் என்றோ மட்டும் பார்க்கவில்லை. மிக தெளிவான இலக்கணம், இணையான வசன அமைப்புகள் வாயிலாக அவரை தேவன் என்று முழுமையாக உறுதிப்படுத்துகின்றனர். இலக்கணத்தை வச்சு நம்ம பாட்டாச்சு, இணை வசனங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு தேவன் என்று ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இறுதியாக 6வதாக சொல்லாலும் செயலாலும் இயேசு தேவன். சொல்லாலும் செயலாலும் இயேசு தேவன். இயேசு கிறிஸ்து சுய நினைவோடு சில காரியத்தை சொல்றாரு, சில காரியத்தை செய்கிறார். அதெல்லாம் கடவுள் சொல்ல வேண்டிய காரியம், கடவுளுக்கு உரிதான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு உரிதாக்குகிறார், தான் கடவுள் போல சொல்வதை செயல்படுவதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் மத்தேயு 13:40 சொல்கிறது, ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். லூக்கா 12 இதே கான்டெக்ட்ல இதே பின்னணியில் வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 12:8-9 அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். மத்தேயுல வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை. இந்த இடத்துல தேவனுடைய தூதர், தேவ தூதர். யாருடைய தூதர்கள்? மனுஷகுமாரனுடைய தூதரா இல்லை தேவனுடைய தூதரா? அதனுடைய பதில் ஆம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம். திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வேதப்பாரர்கள் சிலர் என்ன சொல்றாங்க, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? என்ன சொல்றாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு. வேதப்பாரர்கள் என்ன சொல்றாங்க, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அவங்க இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அறிந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்றாரு. வேதப்பாரர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, எழுதியத்துல என்ன சிந்திக்கிறாங்க, ஏன் அப்படி தேவதூஷணம் சொல்றான்? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்படின்னா சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அறிய வேண்டும் என்று ஒரு கடினமான காரியத்தை செய்ய போறார். பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது ஈஸி, ஏன்னா யாரும் பார்க்க போறது கிடையாது. எழுந்து நட, குணமாக்குதல் கஷ்டம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஈஸியா, இல்ல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது ஈஸியா? இயேசு கிறிஸ்து சொல்றது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, அப்போ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு உடையவராக இருக்கிறார். இதுக்கு முன்பாக வேதப்பாரர்கள் என்ன யோசிக்கிறாங்க, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கரெக்டு தான், நீ யோசிக்கிறது கரெக்ட் தான், நான் தேவன் தான், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அறியும்படி திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார், அதெல்லாம் நிறைய வசனம் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். சொல்லாலும் செயலாலும் இயேசு தெய்வம், மனுஷகுமாரனுடைய தூதர்.
இன்னொரு வசனத்தில் தேவனுடைய தூதர் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவத்தை மன்னிப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை வைத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெறும் புதிய ஏற்பாடு இயேசு தேவன் மட்டும் காண்பிக்கல, தேவனுக்கே உடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொண்டிருப்பதாக வேதம் போதிக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்று பைபிள் போதிக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் முதல் ஒரு தெய்வீக ஆளுமையா இல்லை உணர்வற்ற சக்தியா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இம்பர்சனல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஆற்றல், சுயமாக சிந்திக்கும் திறன் அற்றது, உறவாட முடியாதது, அதான் அது உணர்வற்ற சக்தி அப்படி சொல்றோம். தெய்வீக ஆளுமை அப்படின்னா எதை சொல்றோம்? டிவைன் பர்சன், சுயமாக சிந்தித்து செயல்படும் ஆளுமை, உணர்வுகள் மற்றும் சித்தம் கொண்டவர், மனிதர்களோடும் தேவனோடும் உறவாட கூடியவர். இதுதான் தெய்வீக ஆளுமை அப்படி சொல்றோம். Theologian Michael Bird summarizes the difficulties of whether the Holy Spirit is a person or not. He said, and I quote, "Personhood is a complex matter, but we are safe to say that a person is a living being, no robot, imaginary friend, or pet rock, who is self-aware, capable of cognition, is able to relate to other beings, and possess recognizable character traits. A person is someone who can distinguish I from you." Unquote. மைக்கேல் பர்ட் அப்படின்னு ஒரு தியாலஜி ஆளுமையை குறித்து பேசும்போது இப்படி சொல்றாரு. ஆளுமை அப்படின்னா முதல் எதை ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, உயிரோடு இருக்கணும், உயரோடு இருக்கக்கூடாது, ரோபோட் மாதிரி உயரோடு இருக்கக்கூடாது, இல்லை கற்பனை நண்பன் அவங்களாம் ஆளுமை கிடையாது. பர்சன் அப்படின்னா முதல் உயிரோடு இருக்கணும். ஒரு நபர்னா ரொம்ப அடிப்படையில் நான் என்பதையும் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவராக இருக்கு. நான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சுய உணர்வு இருக்கு. நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுய உணர்வு நமக்குள்ள இருக்குல்ல, நான் அப்புறம் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சுய விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அறிவாற்றல் இருக்க வேண்டும். நான்காவதாக பிற உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆற்றல் மற்றும் அடையாளம் காணக்கூடிய குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கணும். இதுதான் ஒரு ஆளுமை அப்படி சொல்றாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இதெல்லாம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவரால் நான் நீ என்பதை வேறுபடுத்தி அறிய முடியுமா, பேச முடியுமா? அவருக்குன்னு குணாதிசயங்கள் இருக்கா? அவருக்கு ஆற்றல் இருக்கா? அவரால் சித்தம் கொள்ள முடியுமா? அவரால் செயல்பட முடியுமா? பிற உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இருக்கா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவியானவர் தம்மை ஒரு தனித்துவமான ஆளுமையாக வெளிப்படுத்துகிறார். முதல் ஆதாரம் அப்போஸ்தலர் 13:2 எப்படியாக வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 13:2, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். நான் பர்னபாவையும் சவுலையும், தெளிவா நான் நீ என்ற வேறுபாடை நம்ம பார்க்க முடியும். மற்ற நபர்களிடம் இருந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக ஆவியானவரின் உள்ளான ஆளுமை பண்பு. ஆவியானவருக்கு சிந்தை இருக்கா? அவருக்கு சித்தம் இருக்கா? அவரால் செயல்பட முடியுமா? எப்படி செயல்படுறாரு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8:27 இப்படியாக சொல்கிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இந்த இடத்துல ஆவியின் சிந்தை, ஆவியானவருக்கு சிந்தை இருப்பதை வேதம் போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 2:13 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார், போதிக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11 இப்படியாக சொல்கிறது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நடப்பிக்கிறார், செயல்படுறாரு. அவருக்கு சித்தம் இருக்கு, சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆளுமைக்கான பண்புகளாக நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:6 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார், செயல்படுகிறார். என்ன பண்றாரு? தடை பண்றாரு, போக ஒட்டாது இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு சிந்தை இருக்கு, அவர் தேவனின் ஆழங்கள் அறிந்திருக்கிறார், ஒரு சித்தம் இருக்கு, அவருக்கு ஒரு சிந்தை இருக்கிறது, அவர் போதிக்கிறார், சித்தத்தின்படி பகிர்ந்து கொள்கிறார், தடை பண்ணுகிறார், போக ஒட்டாது இருந்தார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு உள்ளான ஆளுமை பண்புகள் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக மனிதர்களுடனான உணர்வுபூர்வமான உறவுகள். அப்படின்னா என்னது? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நம்ம எப்படியாக வாசிக்கிறோம், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். இப்போ இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு? ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதை நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் சொல்றாரு, நீ எழுந்து இறங்கி
ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. பேதுரு என்ன பண்றாரு? இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான். ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதை நம்ம பார்க்க முடியும். இது என்னது? இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு. நீங்க கீழ்ப்படுறீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஆளுமைக்கு தான் கீழ்ப்படிய முடியும். எபேசியர் 4:30 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போஸ்தலர் 5:3 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அப்போ பரிசுத்த ஆவி கிட்ட பொய் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 7:51 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்தும் நிற்க முடியும். எபிரியர் 10:29 இப்படியாக சொல்கிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். பரிசுத்த ஆவியானவரை நம்ம நிந்திக்க கூட முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இத்தனை காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியலாம், அவரிடத்துல பொய் சொல்லலாம், பரிசுத்த ஆவியை நம்ம எதிர்க்கலாம், துக்கப்படுத்தலாம், நிந்திக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மின்சார சக்தியோ இல்லை ஈர்ப்பு விசையோ நம்ம துக்கப்படுத்தவோ அதனிடம் பொய் சொல்லவோ முடியாது. இத்தகைய உணர்வுபூர்வமான உறவுகள் ஒரு ஆளுமைக்கு மட்டுமே உரியவை. இதெல்லாம் உணர்வு பூர்வமான உறவுகள். ஒரு மனுஷங்க ஒரு ஆளுமை கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்க்க முடியும், அவங்க கிட்ட பொய் சொல்ல முடியும், கீழ்ப்படைய முடியும், துக்கப்படுத்த முடியும், நிந்திக்க முடியும். இதுல இருந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளுமை என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். 4வதாக தேற்றளவாளன் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். யோவான் 14:16 வாசிக்கிறோம், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாரு. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்ற அப்படின்னா, தேற்றளவாளன் நம்ம தமிழ்ல படிக்கிறோம், கிரீக்ல பேராக்ளிட்டாஸ் அப்படின்னா தேற்றளவாளன், கம்ஃபர்டர், சகாயர், பரிந்து பேசுபவர் அப்படின்னா பொருள்படும். அப்போ கம்ஃபர்டர், தேற்றளவாளன் அப்படின்னா துயரத்தில் அருகில் இருந்து தேற்றுபவர். சகாயர், பலவீனத்தில் உதவி செய்பவர். பரிந்து பேசுபவர், நமக்காக வழக்காடுபவர். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வேறொரு தேற்றளவாளனை அனுப்புவேன்னு சொல்லும்போது ஒரு உணர்வற்ற சக்தி ஒருபோதும் தேற்றளவாளனாகவோ அல்லது பரிந்து பேசுபவராகவோ இருக்க முடியவே முடியாது. தேற்றளவாளன் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது தெய்வீக ஆளுமையை குறித்து பேசுறோம். யோவான் 15:26 சொல்கிறது, சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். தேற்றளவாளன் சத்திய ஆவி என்ன பண்ணும்? அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 16:13 நம்ம எப்படியாக வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் அறிவிப்பார். அவர் அறிவிப்பதினால். அதே போல யோவான் 15, யோவான் 16 எப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 15:26 இப்படியாக சொல்கிறது, சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் சாட்சி கொடுப்பார். 16:13 இப்படியாக சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் அறிவிப்பார். அவர் அறிவிப்பதினால். அப்போ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாட்சி பகிர்தல். இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு. இன்னும் சில வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 வாசிக்க முடியும். வழி நடத்துதல், விசுவாசிகளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அறிவித்தல், என்னுடையதில் எடுத்து வரப்போகும் காரியங்களை அறிவிக்கிறார். சாட்சி சொல்வது, கண்டிப்பது மற்றும் அறிவிப்பது ஆகிய அனைத்தும் உயர்நிலை ஆளுமை திறன்களாகும். அட்வான்ஸ்ட் பர்சனல் ஏஜென்சி சொல்றாங்க. இல்லை ஒரு இம்பர்சனல் ஃபோர்ஸ்க்கு அதனால பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றாங்க, சாட்சி சொல்வது, கண்டிப்பது, அறிவிப்பது ஆகிய அனைத்தும் உயர்நிலை ஆளுமை திறன்கள் ஆகும். 5வதாக கிரேக்க இலக்கத்தின் அசாதாரண விதிவிலக்கு. நம்ம உன்னை திருப்பி வாசிச்சோம். என்ன அப்படின்னா, சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் அறிவிப்பார். அவர் அறிவிப்பதினால். நம்ம ஆவின்னு வாசிக்கிறோம். ஆவி அப்படின்னா கிரேக்க மொழியில நியூமான்ற வார்த்தை அக்ரிணை பெயர் சொல், நியூட்ரல் நவுன் அப்படி சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆண்பால் பிரதி பெயர் என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க, ஹி. அப்போ பரிசுத்த ஆவியானவரை அவர் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் ஒரு அக்ரிணை சொல்லுக்கு ஆண்பால் பிரதி பெயரை பயன்படுத்தியது தற்செயலானதல்ல. ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு ஆளுமை என்பதை வலியுறுத்தவே யோவான் இவ்வாறு எழுதியுள்ளார். 5வது ஆதாரம், பரிசுத்த ஆவியானவரை அவர் என்று சொல்வது. ஏன் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியில ஆவி அப்படின்னா நியூமான்ற வார்த்தை அக்ரிணை பெயர் சொல். ஆனா கிரேக்க இலக்கணத்தையே மீறி யோவான் என்ன சொல்றாரு? கிரேக்க இலக்கணத்தையே மீறி ஹி அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக 6வதாக கிறிஸ்துவுடனான நேரடி அடையாளம். 2 கொரிந்தியர் 3:17 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்ம புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வாசிக்கும் போது அது பெரும்பாலும் இயேசுவை குறிக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம்.
இயேசு ஒரு ஆளுமை என்பதை நாம் சந்தேகிப்பதில்லை. அதே போல வேதாகமம் ஆவியானவரை இயேசுவோடும் தேவனோடும் நேரடியாக அடையாளப்படுத்துவதால் ஆவியானவரின் ஆளுமையும் தெய்வீகமும் உறுதிப்படுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. த லார்ட் இஸ் த ஸ்பிரிட். அப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய பார்த்தோம். அவர் சகாயராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார். அவருக்கு சிந்தை இருக்கு, சித்தம் இருக்கு, அறிவு இருக்கு, மனிதர்களுடன் உறவாடும் திறன் இருக்கு என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவோடும் பிதாவோடும் இணைக்கப்படுகிறத நம்ம பார்த்தோம். ஆண்பால் பிரதிபெயர்களின் பயன்பாடு, பரிசுத்த ஆவியானவரை அவர் என்று அழைப்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு முழுமையான தெய்வீக ஆளுமை என்பதை நிரூபிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வெறும் தேவனிடத்திலிருந்து புறப்படும் ஒரு உணர்வற்ற சக்தி அல்ல. அவர் சுயமாக சிந்திக்கும், சித்தம் கொள்ளும், உறவாடும் திறன் கொண்ட முழுமையான ஆளுமை மற்றும் பிதா குமாரனைப் போலவே முழுமையான தேவன். வேதாகமத்தின் ஒட்டுமொத்த சாட்சியம் இதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம். வேதம் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் கடவுள் அப்படின்னு போதிக்கிறதா என்பதை நம்ம பார்க்கப்போம். 4 முக்கிய ஆதார தூண்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையா வேதம் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் அப்படின்னு போதிக்கிறதா, எப்படி விவரிக்கிறது என்பதை நம்ம பார்க்க. முதலாவது பெயர்களில் பரிமாற்றம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கும் பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவதாக தேவனுடைய தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவர், நான்காவதாக திருத்துவத்தில் சமாண்டஸ்ட். முதலாவது பெயர்களில் பரிமாற்றம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3 எப்படியாக வாசிக்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினடன. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்ததென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இங்க பேதுருவோட சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. 3வது வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. 4வது வசனம் தேவனிடத்தில் பொய் சொன்ன. பேதுருவின் வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒன்றே. ஆவியானவரிடம் பொய் சொல்வது தேவனிடம் பொய் சொல்வதாகும். இங்க பெயர்களில் ஒரு பரிமாற்றம், ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அப்புறம் தேவன் அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், விசுவாசிகள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வாட்டி தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கு. மறுபடியும் விசுவாசிகளை தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று சொல்றாரு. விசுவாசிகளின் சரீரம் ஒரே நேரத்தில் தேவனின் ஆலயமாகவும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவும் அழைக்கப்படுகிறது. இது அவர்களின் பிரிக்க முடியாத தெய்வீக அடையாளத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக தேவனின் வார்த்தையை உரைக்கும் ஆவியானவர். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் யாவே தேவன் பேசியதாக குறிப்பிட்டுள்ள வசனங்களை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவர் பேசியதாக நேரடியாக மேற்கோள் காட்டுவார்கள். என்ன ஆக போடும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு என்ன பண்ண போறாங்க சொல்ல போறாங்க. ஆனா அந்த கோட்ஸ் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தா அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா யாவே தேவன் சொல்லியிருப்பா. அப்போ இந்த வசனம்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை தெய்வம் என்று அடையாளப்படுத்துகிறது. ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 28:25 வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காடார கேட்டம் உணராறு இருப்பீர்கள், கண்ணார கண்டம் பாராறு இருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காடுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல் என்பதை பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். யார் சொல்றது? இல்லை சொன்னாரு பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு. என்ன சொன்னாரு? அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறது, காடுகளால் மந்தமாக கேட்கிறாங்க, கண்களை மூடிக்கொண்டார்கள். இருதயம் கொழுத்து இருக்கிறது, காடுகளால் மந்தமாக கேட்கிறாங்க, கண்களை
மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார் அப்படி சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் போய் வாசிச்சோம் அப்படின்னா, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காடார கேட்டம் உணராமலும் கண்ணார கண்டம் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்தடாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்களை கண்களை மூடி போடு என்றார். இந்த இடத்துல யார் பேசுறது? ஆண்டவர் யாவே தேவன் பேசுறார். அதே சப்ஜெக்டா எங்கேயும் வருது. இருதயம் கொளுத்தடாக்கிறது, காதுகளால் மந்தமாக கேட்கறது, கண்கள் மூடி போடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எப்படியாக சொல்கிறது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன, கருப்பொருள் என்ன? பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவர்களுடைய மனதில் எழுதுவேன். பிரமாணங்களை இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவார், பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லை. எரேமியா 31 எப்படியாக வாசிக்கிறோம்? 31 வாசிக்கிறோம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34 கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாது இருப்பேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல யாவே தேவன் சொன்ன வசனங்களை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியானவர் உரைத்தராக சொல்லி நேரடியாக மேற்கோள் காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீகத்தை உறுதிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரும் தெய்வத்தையும் நேரடியாக புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அடையாளப்படுத்துகிறதை நாம பார்க்க முடியும். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவரை தேவனோடு அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு ஓவர்லாப்பிங்க இருக்கு, கோ ஐடென்டிஃபிகேஷன், ஒரு இன்டர்சேஞ்சிங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக, தேவன் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய சில தனித்துவமான குணாதிசயங்களை வேதம் பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறது. ஆவியானவர் இந்த பண்புகளை கொண்டிருந்தால் அவர் தேவனாகவே இருக்க வேண்டும். எபிரேயர் 9:14, நித்திய ஆவினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆவியானவர் என்ன சொல்றது? நித்திய ஆவி. சங்கீதம் 139:7 இப்படியாக சொல்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். இந்த இடத்துல உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கும் இருப்பவராக வேதம் காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10 இப்படியாக சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷருள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் நித்தியமானவர் என்றும் எங்கும் நிறைந்தவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் பரிசுத்த ஆவியானவரை வேதம் போதிக்கிறது. இதெல்லாம் தேவனுக்கு உரிய தனித்துவமான பண்புகள், யூனிக் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். ஆனால் இது வேத எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறார்கள். இது பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் என்று எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கிறது. சிருஷ்டிகராக ஆவியானவர். சிருஷ்டிப்பு என்பது தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். இதில் ஆவியானவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். சங்கீதம் 104 கர்த்தாவே, நம்ம 24 வாசிக்கும் போது படைப்பை குறித்து ஞானமாய் படைத்தீர், பூமி சமுத்திரம் எல்லாம் வாசிக்கிறோம். 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். என்ன சொல்றது? உம்முடைய ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். அதே போல யோபு 33:4 இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார், ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ சிருஷ்டிப்பு என்பது தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். இதில் ஆவியானவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். பிரபஞ்ச சிருஷ்டிப்பையும் நாம் பார்க்கிறோம், மனித சிருஷ்டிப்பிலும் ஆவியானவரின் செயலை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மறுபடியும் இதெல்லாம் தேவனுக்கு மாற்றமே உரிய ஒரு தனித்துவமான பண்புகள். ஆனால் வேறாகம எழுத்தாளர்கள் இதை பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறார்கள்.
அதே போல 2 பேதுரு 1:21 இப்படியாக வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இங்கிலீஷ்ல எப்படி வாசிக்கிறோம்? Men spoke from God as they were carried along by the Holy Spirit. மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தலும் 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் இணைந்தே செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். 4வதாக சம அந்தஸ்து. புதிய ஏற்பாட்டில் தேவன், கிறிஸ்து மற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் சம அந்தஸ்துடன் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளனர். ஆவியானவர் தேவனுக்கு நிகரானவர் இல்லை என்றால் வேதத்தில் இந்த அமைப்பு சாத்தியமில்லை. உதாரணத்துக்கு நம்ம மத்திய 28 இப்படியாக வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சடங்கு ஞானஸ்தானம். அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். சம அந்தஸ்தை நம்ம பார்க்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினர் மூவருக்கும் ஒரு சம அந்தஸ்தை பார்க்க முடியும். ஒரு ஞானஸ்தானம். ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா சம அந்தஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆசீர்வாதத்துல கூட 3 பேருக்கும் சம அந்தஸ்து தரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4-6. 1 கொரிந்தியர் 12:4-6. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் ஆவிக்குரிய வரங்களில் திருத்துவத்தின் செயல்பாடு. ஆவிக்குரிய வரங்களில் கூட மூவருக்கும் சம அந்தஸ்து தரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியினர் வெறும் ஒரு சக்தி அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியினர் தேவனோடு இணைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, அவரே தேவன். வேதத்தின் ஒட்டுமொத்த சாட்சியம் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதிப்படுத்துகிறது. ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். பெயர்களில் பரிமாற்றம். பரிசுத்த ஆவியானவர் தேவன் அப்படின்னு என்ன பண்றோம்? ஒரு பரிமாற்றம், ஒரு இன்டர்சேஞ்ச், கோ-ஐடென்டிஃபைரை நம்ம பார்க்க முடியுது. 2வதாக யாவே தேவன் உரைத்த வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னதாக சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். தேவனோடு மறுபடியும் அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். 3வதாக தேவனுடைய தனித்துவமான பண்புகளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டிருப்பதாக போதிக்கிறது. கடைசியாக திருத்துவத்தில் சம பங்கை பரிசுத்த ஆவியானவர் வகிக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி அல்ல, அவர் தேவனோடு இணைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, அவரே தேவன் என்று உறுதிப்படுத்துகிறது. திருத்துவத்தை விளக்குதல். இப்போ நம்ம முடிவுரைவுக்கு வந்துட்டோம். ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி அண்ட் ஹெரட்டிக்கல் ஆர்டிகுலேஷன்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மரபு வரி திருத்தவமும் தற்பறை கொள்கைகளும். வேதாகமம் ரொம்ப வெளிப்படையாக கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவர் தான், அது யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்பதை போதிக்கிறது. அதே நேரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறது. வேதாகம அடிப்படையில் திருத்துவத்தை பற்றி 4 முக்கியமான தரவுகள். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் தெய்வீகம், பிதாவின் தெய்வீகம், பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம், கர்த்தர் ஒருவரே என்பது. எந்த ஒரு விளக்கமும் இந்த 4 தரவுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். நம்ம திருத்துவத்தை பற்றி ஒரு விளக்கம் தாண்டா அந்த விளக்கம் இந்த 4 தரவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். என்னது? பிதாவின் தெய்வீகம், கிறிஸ்துவின் தெய்வீகம், பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம், கர்த்தர் ஒருவரே, கடவுள் ஒருவரே என்ற இந்த 4 தரவுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆரம்ப கால திருச்சபையின் போராட்டம். ஆரம்ப கால திருச்சபை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த திருத்துவத்தை விளக்க முயற்சி செஞ்சார்கள். ஆனால் புரிந்து கொள்ள முடியாததின் வெளிப்பாடு. திருத்துவம் என்பது தேவனின் புரிந்து கொள்ள முடியாத தன்மையின் தெளிவான அங்கமாகும். கடவுளுடைய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, இன்காம்ப்ரிஹென்சிபிள். கடவுளை நம்ம முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. ஒரு 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 பாக்ஸ் மாதிரி அதை மெஷர் பண்ணிட்டு இதுதான் அதோடைய ஹைட்டு, வித்து, லென்த் அப்படி சொல்லிட்டு முழுமையா இதுதான் கடவுள் அப்படின்னு நம்மள என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. திருத்துவம் கடவுளின் புரிந்து கொள்ள முடியாத தன்மையின் தெளிவான அங்கமாகும். திருத்துவமும் அதுல ஒரு பங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் திருத்துவம், கடவுள் இப்படிதான் திருத்துவமா இருக்கு அப்படின்னு நம்ம முழுமையா சொல்ல முடியாது. ஏன் தற்பறை கொள்கைகள் தோன்றியது அப்படின்னா, ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த உறவுகளை துல்லியமாக விளக்க முற்பட்ட போது வேதாகம தரவுகளில் சிலவற்றை தவறவிட்டார்கள். திருத்துவத்தில் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவுகள் எப்படி இருக்கு ரொம்ப துல்லியமா விளக்க முற்பட்ட போது சில தரவுகளை தவறவிட்டார்கள். அதனாலதான் தவறான கொள்கைகள் தோன்றியது. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் தேவனின் ஏகத்துவத்தை மட்டுமே வலியுறுத்திய தவறான அணுகுமுறைகள். தேவனுடைய ஏகத்துவம், யூனிட்டி ஆஃப் காட், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சில கொள்கைகளை, சில அணுகுமுறைகளை
இரண்டாவது மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் முயன்றார்கள். அதில் 2 வெரைட்டிஸ் இருக்கு. அது ஒன்று டைனமிக் மொனார்கியனிசம், ரெண்டாவது மோடலிசம். டைனமிக் மொனார்கியனிசம் அந்த ஐடியா என்ன அப்படின்னா, ஜீசஸ் வாஸ் நாட் காட் இன் இஸ் எசன்ஸ் பட் காட் வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் த்ரூ ஹிம். இயேசு அவருடைய தன்மையில் அவருடைய சாராம்சத்தில் தேவன் அல்ல, தேவன் அவர் மூலமாக செயல்பட்டார் என்பது. இரண்டாவது மோடலிசம். மோடலிசம் என்ன சொல்ற அப்படின்னா, God is one person not three. கடவுள் ஒரு நபர், ஒரு ஆளுமை, 3 ஆளுமை கிடையாது. God revealed himself in various modes or roles. நம்ம ரொம்ப பாப்புலராக நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது என்ன அப்படின்னா மோடலிசம் அப்படின்னா, எப்படி H2O அது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், அது ஐஸாக இருக்குது, அப்புறமா தண்ணியாக இருக்குது, அப்புறம் நீராவியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு மனிதன் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தால் அவர் அப்பாவாக இருக்கிறாரு, கணவராக இருக்கிறாரோ அதே போல தான் கடவுள். ஆனால் இதில் என்ன ஒரு தப்பு அப்படின்னா, ஐஸ் இல்லை தண்ணி, நீராவி இது எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்காது. எப்போ H2O மாலிக்யூல் ஐஸ் கட்டியாக இருக்கும் 0 டிகிரி கீழே, எப்போ தண்ணியாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில், அதே போல் எப்போ நீராவியாக இருக்கும் 100 டிகிரிக்கு மேலே, அது மாதிரி தான் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஆனால் பைபிளில் பார்க்கும்போது மத்திய 3:13-17 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, இயேசு ஞானஸ்தானம் இருக்கும்போது பிதா வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்போ பிதா அங்கே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மேலே இறங்குறாங்க, இயேசு கிறிஸ்து கரையேறுறாரு. அப்போ இது பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் மூவரும் இருக்கிறாங்க. ஆனால் மோடலிசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் பிதாவாக இருந்தார், அப்புறம் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒரே நபர் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருக்கிறாரு, சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு, அப்போஸ்தலர்லேருந்து அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்படி கிடையாது. பைபிளில் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் மூவரும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மோடலிசம் அதுவும் தப்பான ஒரு கொள்கை. அடுத்தது ட்ரைத்தியேசம். ட்ரைத்தியேசம் அப்படின்னா 3 தெய்வங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் வெறும் நபர்கள், 3 நபர்கள் அல்ல, அவர்கள் 3 தனித்தனி தெய்வங்கள் என்ற தவறான கருத்து. இது ஏன் தவறு அப்படி சொல்றோம் அப்படின்னா, தேவனின் தனித்துவம், சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர், படைத்தவர் ஆகியவை ஒருவருக்கே உரிய பண்புகள். இதெல்லாம் அன்ஷேர்ட் அட்ரிபியூட்ஸ், யூனிக் அட்ரிபியூட்ஸ். படைத்தவர், சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், எங்கும் இருப்பவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் ஒருவருக்கே உரிய தனித்துவமான பண்புகள். 3 சர்வ வல்லமை உள்ள படைப்பாளர்கள் இருக்கவே முடியாது. அது லாஜிக்கலி இம்பாசிபிள் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு உதாரணம் கூட, இப்போ உதாரணத்துக்கு 2 சர்வ வல்லமை உள்ள தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, 2 தனித்தனி தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஒரு சர்வ வல்லமை உள்ள நினைக்கிறாரு, கிரகத்தை 5 கிலோமீட்டர் ரைட்ல நகர்த்தணும். இன்னொரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார், அவர் கிரகத்தை 5 கிலோமீட்டர் லெஃப்ட்ல நகர்த்தணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் தள்ளும் போது அந்த கிரகம் ஒரே இடத்துல நிற்குது. அப்போ 2 பேரும் சர்வ வல்லமை உள்ளவர்களா இல்லாம இருக்கிறாங்க. நான் கிரகம் அங்கேயே தான் நிற்கிறேன். இது மாதிரி சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் ஒருவருக்கே உரிய தனித்துவமான பண்புகள். அதனால 3 கடவுள்கள் இருக்கவே முடியாது. பைபிளும் 3 கடவுள் இருக்கிறாங்க அப்படி சொல்ல, கர்த்தர் ஒருவரே என்பதை நம்ம மறுபடியும் பார்த்தோம். ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி என்ன சொல்ற அப்படின்னா, இந்த 3 விதமான காரியத்தை உறுதிப்படுத்துகிறது. தேவன் ஒருவரா? ஆமா, தேவன் ஒருவர். இயேசு முழுமையாய் தேவனா? ஆமா, இயேசு முழுமையாக தேவன். அவருடைய எசன்ஸ்ல, அவருடைய சாராம்சத்தில் அவர் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. மூவரும் ஒரே நேரத்தில் தனித்துவமாக செயல்படுகிறார்களா? ஆமா, மூவரும் ஒரே நேரத்தில் தனித்துவமாக செயல்படுகிறார்கள் என வேற அப்படிதான் போடிக்கிறது நம்ம பார்த்தோம். பொருளாதார திருத்துவம், எக்கனாமிக் ட்ரினிட்டி இல்ல செயல்பாடு திருத்துவம், அது என்ன சொல்ற அப்படின்னா, தேவனின் ரட்சிப்பு மற்றும் படைப்பு செயல்கள் மூலம் திருத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். மனித வரலாற்றுல குறிப்பா படைத்தல், சிருஷ்டித்தல் மற்றும் ரட்சிப்பு, இந்த திட்டத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் எப்படி செயல்படுறாங்க அதை பார்க்கும்போது திருத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்க. இப்போ இதுல பாத்திரங்கள் இருக்கு, ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. திருத்துவத்தின் ஒவ்வொரு நபருக்கும் குறிப்பிட்ட பாத்திரங்கள் உள்ளனர். அதிகார படிநிலை. பாத்திரங்களில் அதிகாரம் மற்றும் கீழ்ப்படிதல் இருந்தாலும் இது அவர்களின் தெய்வீக சாரத்தை பாதிக்கவில்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, சில இப்போ பிதாவுடைய திட்டத்தின்படி குமாரன் செயல்படுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் அதை தொடர்கிறார். இதுதான் மீட்புல ரட்சிப்புல நம்ம பார்க்கிறோம். பைபிள் வார்த்தையில சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியே வந்தேன், நீர் எனக்கு தந்தவைகளை செய்து முடித்தேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த மீட்பை தொடர்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறாங்க, ஒரு படிநிலை இருக்கு, ஒருவருக்கு ஒரு ரோல்ஸ் இருக்கு, இல்லை நம்ம பார்க்குறோம். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்டாலஜிக்கல் ட்ரினிட்டியும் எக்கனாமிக் ட்ரினிட்டியும் ஒன்னா வச்சு பார்க்கணும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்டாலஜிக்கல் ட்ரினிட்டி அப்படின்னா உண்மையியல் திருத்துவம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கடவுள் உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக மூவரும் சம அந்தஸ்தில் தேவனாக இருந்தார்கள். மூவரும் ஒரே கடவுள் 3 நபர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தெய்வீகத்துவத்தில் எந்த விதமான படிநிலையும் அல்ல. ஆனா மீட்பு சிருஷ்டித்தல் அது மாதிரி வரும்போது அவர்களிடத்துல சில ரூல்ஸ், சில பாத்திரங்கள் இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். இப்போ கடைசியாக நம்ம ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி, மரபு வரி திருத்துவத்தை குறித்து பார்க்க போகிறோம். மரபு வரி திருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். God is 3 persons. நம்ம சில வசனங்கள்லாம் வாசிச்சோம். அந்த வசனத்துல பெயர்கள் பரிமாற்றத்தை பார்த்தோம். Some scriptural passages co-identify the persons of Trinity with each other to convince us that they are the same God. நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு அடையாளம் காட்டப்படுவதை நம்ம பார்த்தோம். சில நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்வது எப்படி அப்படி சொல்லிட்டு அப்புறம் தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னாய், அப்புறம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒன்றோடு ஒருவர் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். கோ ஐடென்டிஃபைட், இன்டர்சேஞ்ச் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பரிமாற்றம் இருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம் அப்படி சொல்றாரு. பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். அது மாதிரி அதே போல புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோடிட்டு காண்பிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரே கடவுளை பற்றி தான் பேசுறோம், ஒரே யாவையை பற்றி தான் பேசுறோம் என்பதை காண்பிக்கிறதற்காக திருத்துவத்தின் 3 நபர்களும் கோ-ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. ஆனால் அவர்களுடைய ஆளுமையில மூவரும் வேற வேற. பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இரண்டாவதாக, ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவன். Each person is fully God, not partially God, not merely God. In other words, something like God. No, each person really is God. மூவரும் கடவுளை மாதிரி கொஞ்சம் தெய்வீகத்தன்மை இருக்கு, கொஞ்சம் கடவுள் அப்படி கிடையாது, முழுமையாக தேவன். மூன்றாவதாக, there is one God, there is one unique God. தேவன் ஒருவரே. உண்மையான திருத்துவ கொள்கை இந்த மூன்றையும் மீறாமல் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம திருத்துவத்தை குறித்து பேசும்போது அதை நம்ம முழுமையா புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். ஆனா திருத்துவத்தை குறித்து நம்ம எந்த விளக்கத்தை தந்தாலும் இந்த மரபு வரி திருத்துவ கோட்பாடை பூர்த்தி செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.